पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ नमो नारायणाय। पूर्वभागं श्रीवैशम्पायन उवाच श्रुत्वा धर्मानशेषेण पावनानि च सर्वशः युधिष्ठिरः शान्तनवं पुनरेवाभ्यभाषत। युधिष्ठिर उवाच किमेकं दैवतं लोके किं वाप्येकं परायणं स्तुवन्तकं कमर्चन्तः प्राप्नुयुर्मानवा शुभं को धर्मः सर्वधर्माणां भवतः परमो मतः किं जपन्मुच्यते जन्तुर्जन्म संसारबन्धनात्। श्रीभीष्म उवाच जगत्प्रभुं देवदेवमनन्तं पुरुषोत्तमं स्तुवन्नाम सहस्रेण पुरुषः सततोतितः तमेव चार्चयन् नित्यं भक्त्या पुरुषमव्ययं ध्यायन् स्तुवन् नमस्यंश्च यजमानस्तमेव च अनादिनिधनं विष्णुं सर्वलोकमहेश्वरं लोकाध्यक्षं स्तुवन् नित्यं सर्वदुःखादिगो भवेत् ब्रह्मण्यं सर्वधर्मण्यं लोकानां कीर्तिवर्धनं लोकनाथं महद्भूतं सर्वभूतभवोद्भवं येष मे सर्वधर्माणां धर्मोऽधिकतमो मतः यद्भक्त्या पुण्डरीकाक्षं स्तवैरर्चे नरः सदा परमं यो महत्तेज परमं यो महत्तपः परमं यो महद्ब्रह्म परमं यः परायणं पवित्राणां पवित्रं यो मङ्गलानां च मङ्गलं दैवतं दैवतानां च भूतानां यो व्ययः पिता यतः सर्वाणि भूतानि भवन्त्यादियुगागमे यस्मिंश्च प्रलयं यान्ति पुनरेव युगक्षये तस्य लोकप्रधानस्य जगन्नाथस्य भूपते विष्णोर्नाम सहस्रं मे शृणु पापभयापहं यानि नामानि गौणानि विख्यातानि महात्मनः ऋषिभिः परिगीतानि तानि वक्ष्यामि भूतये। ॐ हरिः ॐ। ॐ विश्वं विष्णुर्वषट्कारो भूतभव्यै भवत्प्रभुः भूतकृद्भूतभृद्भावो भूतात्मा भूतभावनः। नारायण எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் சங்கர பாஷ்யம் பார்த்துட்டு இருக்கோம். பூர்வ பாகம் முடிஞ்சு முதல் ஸ்லோகம் போயிட்டு இருக்கு. இந்த முதல் ஸ்லோகத்தில் பார்த்தீங்கன்னா முதல் நாமம் விஸ்வம். இந்த விஸ்வம்ன்ற நாமத்துக்கான விசாரம் ஆச்சாரியர் பண்ணிக்கிட்டே வரும்போது நேற்று பாடத்தில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா குருவை பற்றின விஷயத்தை பேச ஆரம்பிச்சிருக்கார். குருவோட முக்கியமான தாத்பரியம் என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். முக்கியமாக சாந்தோக்கிய உபனிஷத்துல ஒன்று சொல்லியிருக்க என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம கீதாலேயே பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்க ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம் அப்படின்னு குருவை பற்றின விஷயத்த சொல்லியிருக்கு.
அந்த குருவை பத்தி வந்து பாத்தீங்கன்னா சொல்லும் போது என்ன சொல்லுது அப்படின்னா, தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா அப்படின்னு கீதாச்சாரியார் குருட்ட வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரை அணுகணும். குருவை அடைதல் அப்படின்னு ஒரு முக்கியமான இது இருக்கு. இந்த குருவை அடைந்த பிறகு வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு நல்ல சேவைகள்லாம் பண்ணி அவரை மனசு நல்லா குளிர பண்ணும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அனுகிரகம் வந்து பாத்தீங்கன்னா அப்பதான் உண்டாகுது. இந்த வெளியில வந்து நம்ம வந்து நம்ம பண்ற ஒரு சுவாமி வந்து சொல்றார், நீங்க சௌக்கியமா இருங்க அப்படின்னு சொன்னா அது இல்லை. ஹிருதயத்திலிருந்து அது வரணும். ஒரு குருநாதரோட ஒரு ஆச்சாரியரோட ஹிருதயத்திலிருந்து இந்த ஜீவன் எதிர்க்க இருக்கிற இந்த ஜீவன் ஸ்ரோதாவா இந்த வேதாந்தத்தை கேட்கிற ஜீவன் கரையேறணும் அப்படின்னு ஒரு அனுகிரகம் வந்து பாத்தீங்கன்னா உள்ள உண்டாச்சு அப்படின்னா அதுதான் அனுகிரகம். அப்ப குருட்ட வந்து பாத்தீங்கன்னா சேவா பாவத்தோட இருந்து பண்றது வந்து அவர்கிட்ட அந்த மனசை எப்படியாவது அவர் மனசுக்குள்ளார நம்ம இடம் பிடிச்சிடணும். நம்ம பண்ற சேவையினால வந்து பாத்தீங்கன்னா வெளியில பண்ற சேவை இல்லை, பாவம் முக்கியமானது. பாவம், அந்த பாவத்தை பண்ணி 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 அந்த குருநாதருக்கு எப்படியாவது ஒரே ஒரு க்ஷணம் என் மேல ஒரு அனுகிரகம் வந்துச்சுன்னா கூட போதும். அந்த அனுகிரகம் வரத்துக்கு தான் அது வெளியில வார்த்தையா வரணும்னு அவசியம் இல்லை. உள்ளுக்குள்ளார குருநாதருக்கு ஒரே ஒரு தாட், இந்த ஜீவன் உத்தாரணமாகட்டும், இந்த சிஷ்யன் உத்தாரணமாகட்டும், ஒரே ஒரு தாட். ஒரு க்ஷண நேரம் வந்தாலும் இந்த சம்சாரம் வந்து நமக்கு அவ்வளவுதாங்க முடிஞ்சு போயிருங்க. ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜென்மத்திலேயே அடுத்த ஜென்மத்திலேயே ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா போய் முடிஞ்சிடும். அதனால குரு பக்தி வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக அப்படின்னா முக்கியமானது சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, பரோட்ச ஞானம் அவரிடத்திலிருந்து தான் வருது. ஒரு சப்த அர்த்தங்கள் இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த சப்த அர்த்தங்களும் நிறைய ரகசிய அர்த்தங்களையும் நான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். எல்லாமே தெரிஞ்சிருது. பரோட்சம், இந்த பரோட்சத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பக்தியே இல்லாதவங்களுக்கு கூட ஒரு பரோட்ச ஞானம் கிடைக்கும். நல்லா தெரிஞ்சுங்க. சப்த அர்த்தம் வந்து நீங்க ஒரு யூனிவர்சிட்டியில இருந்தோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 200-300 பேரோட சேர்ந்து ஒரு குருநாதர்கிட்ட வந்து டச்சே இல்லாமையும் நிறைய பேர் இருக்காங்க. சம்பந்தமே இல்லாம வந்து குருநாதர்கிட்ட வந்து பாடம் கேட்டுட்டும் போயிடுவாங்க. சப்த அர்த்தம் கிடைச்சிரும், பரோட்ச ஞானம் கிடைச்சிரும். அப்ப இந்த பக்தின்றது எதுக்காக சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பாவம் பண்றதுன்றது ஒரு முக்கியமானது. நிதித்தியாசனத்துக்கு முன்னாடி நமக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா பாவம் சித்திக்கணும். இது எல்லாம் ஈஸ்வரன் தான். அந்த ஈஸ்வரன் தான் எனக்குள்ளாரையும் ஆத்மாவா இருக்கார், வெளியிலையும் ஆத்மாவா இருக்கார், சர்வம் பிரம்மமயம் அப்படின்னு ஒரு பாவம் வரணும். அந்த பாவம் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா குருநாதர்கிட்ட இருந்து தான் அந்த பாவம் ஸ்டார்ட் ஆகும். நீங்க வந்து அஜ்ஞானியா இருக்கிற நிலையிலேயே சாஸ்திரம் கேட்கறதுக்கு முன்னாடியே ஒரு குருநாதர்கிட்ட ரொம்ப பிரியமா இருந்து அதை பாவிக்கிறது. பாவிச்சு 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 அவர்தான் ஈஸ்வரன் அப்படின்னு பாவிச்சு ஒரு மனுஷனா நம்ம பாக்குறோம். ஒரு எலும்பும் தோலுமா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கின்னோட ஒரு ஜடா முடியாததுன்னு ஏதோ ஒரு வேஷத்துல யாரோ இருக்காங்க ஒரு குருநாதர். இந்த மனுஷன் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா தெய்வம் ஈஸ்வரன் அப்படின்னு ஒரு முதல்ல பாவம் பண்றது எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா குருநாதர்கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்குது. இந்த பாவத்தை பண்ணி தான் இந்த பாவம் தான் குருநாதர் ஞானத்தை கொடுக்க அந்த ஞானம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது, நான் மட்டும் ஈஸ்வர பாவத்துல இல்லப்பா, இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாமே ஈஸ்வர சுரூபம் தான், நீயும் ஈஸ்வரனா தான் இருக்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பிறகு அந்த குருநாதரோட பக்தி பண்ணோம்ல, அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனுஷன்ட்ட தானே பண்ணோம். ஒரு நர ரூபத்துல இருக்கிற ஒரு மனுஷன்ட்ட தானே இவர் ஈஸ்வரன் அப்படின்னு உளுந்து நமஸ்காரம் பண்ணி பகவானுக்கு சமமா வச்சு நம்ம பாக்குறோம் அப்படின்னா, அப்ப இதே பாவத்தை வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாம் ஈஸ்வர சுரூபம் தான் அப்படின்னு பாவிக்கிற சாமர்த்தியம் நமக்கு உண்டா. அப்ப பாவ சித்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா குருநாதர்கிட்ட பண்ணக்கூடிய பக்தியில இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா முக்கியம் வந்து பாத்தீங்கன்னா போக்கஸ் ஆகிறது. முக்கியமா பகவான்கிட்ட நம்ம குருநாதர்கிட்ட போக்கஸ் ஆகணும். ஸ்ரத்தை இருந்தா மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா பக்தி வந்து எந்த இடத்துல ஸ்ரத்தா பக்தி இருக்கோ அந்த இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்திரியங்கள் நல்லா இந்திரியங்களும் மனசும் போக்கஸ் ஆகி அவர் சொல்ற வச்சனத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம உள்வாங்கி போய் தன்மயமா ஆக முடியும். பரோட்ச ஞானத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓரளவு பக்தி இருந்தா போதுமானது. தூரத்துல இருந்து கூட பரோட்ச ஞானத்தை அடையலாம். ஆனா அபரோக்ஷ அனுபூதியை அடையணும் அப்படின்னா
உங்களுக்கு பாவம் தேவை. பாவம் தேவை அப்படின்னா அது குருநாதர் மூலமா தான் வரும். ஒண்ணு சொல்லியாச்சு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்வேதாசயத்துல வந்து பாத்தீங்கன்னா சாந்தோக்கியத்துல சொல்லுது, ஆச்சாரியவான் புருஷோ வேத. ரொம்ப முக்கியமான வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது, ஆச்சாரியரை உடையவன், குருவை உடையவன் மட்டும்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பரம் பிரம்மத்தை அடைய முடியும். புருஷோ வேதனா ஆத்மாவை அறிய முடியும். முக்கியமான வாக்கியம். அதே சாந்தோக்கியத்துல இன்னொரு வார்த்தை சொல்லுது, என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சத்தியகாமர் வந்து பாத்தீங்க அப்படின்னா குருநாதர்கிட்ட வர சாந்தோக்கியத்துல சத்தியகாமருக்கு என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு 400 மாடுகளை வந்து பாத்தீங்கன்னா குருநாதர் கொடுத்து இந்த 400 மாடுகளும் 1000 மாடு ஆனதுக்கு பிறகு நீ வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் வா அப்படின்னு காட்டுக்கு அனுப்பிடுற. இந்த பையன் சின்ன பையன், சத்தியகாமான்றது சின்ன பையன், இவன் என்ன பண்றான், 400 மாட்டு, ஒரு சின்ன பாலகன் ஒரு 400 பசு மாட்டை மேய்ச்சிட்டு போகணும்னா எவ்வளவு கஷ்டம் இல்லை? நம்ம பேசிடலாம், ஒரு மாடு மேய்க்க முடியாது நம்மளால. நீ மாடு மேய்க்க கூட லாக்கி இல்லைன்னு நம்ம வந்து சொல்லுவோம் பாத்தீங்களா. மாடு மேய்க்கிறதுலாம் அவ்வளவு ஈஸிலாம் இல்லைங்க. ஒரு மாடை பாக்குறது கஷ்டம். அப்போ 400 மாடுகளை வந்து பாத்தீங்கன்னா இவர் என்ன பண்றாரு, கொண்டுட்டு போயிட்டு 400 மாடு 1000 மாடு ஆகுது. ஆகும்போது இவரோட சின்சியரை பார்த்துட்டு புலம்பல் இல்ல, என்ன குரு வந்து பாத்தீங்கன்னா மாடு மேய்க்க அனுப்பிட்டாரு, என்ன மனுஷன் தானு கொஞ்சம் கூட கருணையே இல்லையே. குருவா அவரெல்லாம் ஒரு குருவா? நான் ஒரு சின்ன பையனு பார்க்காம ஒரு 400 மாட்டை வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நான் ஞானத்துக்காக வந்தா இவர் மாடு மேய்க்க விட்டாரு. அவர் மட்டும் சௌக்கியமா வந்து பாத்தீங்கன்னா அங்க ஊர் உள்ளார ஆனந்தமா இருக்காரு. நான் இப்ப காட்டுல வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பிரச்சனையோட மாட்டிக்கிட்டு முடிக்கிறேனே அப்படின்னு எந்த புலம்பலும் இல்லாம மர்மரிங் இல்லாம ரொம்ப ஆனந்தமா ரொம்ப சின்சியரா என்ன பண்றார், குருநாதர் சொன்னார் அப்படின்னு அந்த சேவையை வந்து தலையில வச்சு இந்த பிள்ளையாண்டா என்ன பண்றான், நல்லா அந்த விருத்தி ஆகிற வரைக்கும் அந்த பசுக்களை பாதுகாக்கிறான். பாதுகாக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா முடிக்கும் போது 1000 பசுமாடுகளை முடிக்கும் போது அங்க இருக்கிற நேச்சர்ல அந்த காடுகள்ல இருக்கக்கூடிய அன்னபக்ஷியா இருக்கட்டும், சந்திரனா இருக்கட்டும், நிறைய தேவதைகள் வந்து பாத்தீங்கன்னா அந்த காட்டுல இருக்கிறதெல்லாம் இந்த சத்தியகாமனுக்கு வந்து பாத்தீங்கன்னா உபதேசம் பண்ண ஆரம்பிக்குது. உபதேசம் பண்ண ஆரம்பிச்சோன்னு இவன் என்ன பண்ற, உபதேசம் ஆயிட்டு காட்டுல இருந்து வரான். வந்த மாத்திரத்துல இவனுடைய முகம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பிரம்ம தேஜஸோட இருக்கு. குருநாதருக்கு தெரியுமே, என்னப்பா அது, உன்னோட முகம்லாம் பிரம்ம தேஜஸோட இருக்கு, என்னது, யார் உனக்கு உபதேசம் பண்ணா அப்படின்னு கேட்கும் போது அவன் சொல்றான், இது மாதிரி அன்னபக்ஷி உபதேசம் பண்ணிச்சு, அந்த தேவத்தை உபதேசம் பண்ணிச்சு, இந்த தேவத்தை உபதேசம் பண்ணிச்சுன்னு சொன்னோன்னே அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சா? இல்ல வித்யா வந்து பாத்தீங்க அப்படின்னா குருநாதர்கிட்ட இருந்து வந்தாதான் அது வித்யா. நீங்க தான் எனக்கு உபதேசம் பண்ணணும் அப்படின்னு வந்து சத்தியகாமன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா குருநாதர்கிட்ட இருந்து உபதேசம் வாங்கிக்கிறான். சத்தியகாமருக்கு ஒரு சிஷ்யன் இருந்தான். சத்தியகாமரோட இது சிஷ்யனுக்கு பேர் உபகோஷலன் அப்படின்னு ஒரு இது. உபகோஷல வித்யார் ஃபேமஸ் சாந்தோக்கியத்துல. இந்த உபகோஷலன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவனுக்கு வேலை சத்தியகாமர் என்ன கொடுத்திருந்தார் அப்படின்னா அக்னிகளை, வீட்டுல இருக்கக்கூடிய அக்னிகளை வந்து பாதுகாக்கிறது. அந்த 4 அக்னிகளை வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வீட்டுல இருக்கக்கூடிய அக்னியை பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னு கேட்டீங்கன்னா ராத்திரி பகல் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபோக்கஸ் இருந்துகிட்டே இருக்கணும் அக்னியில. யாராவது ஒரு அக்னியை பாதுகாக்கிறதா இருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். நம்மளால நிம்மதியை தூங்க கூட முடியாது. லைட்டா காத்தடிச்சா கூட ஐயோ விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கா இல்லையான்னு தெரியலையே அப்படின்னு இருக்கும். அப்ப 4 அக்னியை 12 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா உபகோஷலன் வந்து பாத்தீங்கன்னா பாதுகாத்துக்கிட்டே வரான். சமாவர்த்தன சம்ஸ்காரம் அப்படின்னு கான்வெகேஷன் வந்து பாத்தீங்கன்னா 12 வருஷம் முடிச்சோன்னு இவர் என்ன பண்றாரு, குருநாதர் சத்தியகாமர் என்ன பண்றாரு, மற்ற எல்லா சிஷ்யர்களுக்கும் பட்டத்தை கொடுத்து என்ன பண்றாரு, கம்ப்ளீட் பண்ணி கான்வெகேஷன் பண்ணி என்ன பண்றாரு, சமாவர்த்தன சம்ஸ்காரம் பேர், அதை பண்ணி வந்து பாத்தீங்கன்னா எல்லா சிஷ்யர்களையும் அனுப்பிடுறாரு. இந்த உபகோஷலனை மட்டும் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் பண்ணல, உபதேசமே பண்ணல. இவரு இப்போ ஒய்ஃப்ட சொல்றாரு, நான் கொஞ்சம் தேசாந்தரெல்லாம் போயிட்டு வரமா அப்படின்னு கிளம்புறாரு. கிளம்புனோன்னு இந்த பையன் இருக்கானே உபகோஷலன், சின்ன பையன் பாவம், இவனுக்கு வந்து ஒரே மனசெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே விட்டு போச்சு. என்னடா குருநாதர் வந்து நமக்கு உபதேசம் பண்ணாம எல்லாத்துக்கும் உபதேசம் பண்ணார், குருநாதர் வந்து பாத்தீங்க அப்படின்னா தேசாந்தரம் வேற போயிட்டாரு, எப்போ வருவாருன்னு தெரியாது அப்படின்ட்டு பையன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா சுவாமி வர வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா விரதம் இருக்க போறேன் அப்படின்னு இவன் உட்கார்ந்துடுறான். சத்தியகாமனோட பத்தினி என்ன பண்றாங்க, குரு பத்தினி என்ன பண்றாங்க, இல்லப்பா பிள்ளையாண்டம் பாவமாச்சே அப்படின்னு என்னவோ சொல்லி பாக்குறாங்க. இல்ல என் குருநாதர் வர வரைக்கும் நான் வந்து பாத்தீங்கன்னா எதையுமே நான் வந்து பாத்தீங்கன்னா ஆகாரம் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு விரதமா இருக்கும்போது
அந்த அக்னிகள் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அக்னி எல்லாம் தேவதா, ஒவ்வொரு அக்னிக்கும் ஒரு தேவதா இருக்கும். அந்த தேவதைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த புலையாண்டாம் 12 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளை பாதுகாத்திருக்கானே, பகல் பார்க்காம வந்து கண்ணு முழிச்சு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாதுகாத்திருக்கானே அப்படின்ட்டு இந்த அக்னிகள்லாம் என்ன இருக்கு, தேவதைகளா உயிர் பெற்று என்ன பண்ணுது, இவனுக்கு உபதேசம் பண்ணுது. உபதேசம் பண்ணோன இவன் வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம தேஜஸ் வந்துருது, இவனுக்கு அனுபூதி ஆயிடுறான். அந்த சமயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அனுபூதியில அது பரோட்ச ஞானம் பூர்ணமாயிடுது. அதுக்கப்புறம் தேசாந்தர கமனம் முடிச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா வரார், நம்ம சத்தியகாமர் வரார். வந்த மாத்திரத்துல பாக்குறார் உபகோஷலன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரகாசமா பிரசன்னமா இருக்கான். அவனை பார்த்த மாத்திரத்துல இவருக்குள்ளார, என்னப்பா யாருப்பா உபதேசம் பண்ணா உனக்கு அப்படின்னு கேட்கிறார். கேட்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அவன் சொல்றான், இந்த அக்னி முன்னாடி மாதிரி இல்ல, இப்ப நீங்க பாக்குறீங்களே இந்த அக்னி, அவன் நல்ல வச்சனம் இருக்கு உபநிஷத்துல, நீங்க பாக்குற அக்னி இப்ப நீங்க பாக்குறீங்களே இந்த ரூபத்துல முன்னாடி இல்ல அப்படின்னு மட்டும் சொல்றான். அப்ப என்ன அர்த்தம், நீங்க இப்ப பாக்குறீங்களா சாந்தமா இந்த அக்னி இருக்கு, நீங்க வரத்துக்கு முன்னாடி இந்த அக்னி எல்லாம் உயிர் பெற்று எனக்கு உபதேசம் பண்ணிடுச்சு அப்படின்னு. அவ்வளவுதான், உபதேசம் முடிஞ்சா உனக்கு அப்படின்னா இல்ல இல்ல. அவனும் என்ன சொல்றான், குருநாதர் சொன்ன மாதிரியே வச்சனத்தை சொல்றான். இதெல்லாம் சொன்னாலும் உபதேசம் ஆகாது, குருவா இருக்கிற நீங்கள் எனக்கு உபதேசிச்சா மட்டும்தான் அது ஞானமா மாறும் அப்படின்னு நீங்க உபதேசம் பண்ணுங்க குருவே அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் சத்தியகாமர் என்ன பண்றார், உபகோஷலனுக்கு வந்து பாத்தீங்கன்னா உபதேசம் பண்றார். அந்த இடத்துல இருக்க என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியா தேவ வித்யா சாதிஷ்டம் பிராப்பத்து அப்படின்னு ஒரு வச்சனம் இருக்கு, முக்கியமானது. ஆச்சாரியரால் உண்டாக்கப்பட்ட உபதேசிக்கப்பட்ட வித்யா மட்டும்தான் பலன் கொடுப்பதாக ஆகும். அப்போ என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, ஒருத்தர் சைத்தன்யமா ஒருத்தர் இருக்கணும், முன்னாடி ஒருத்தர் இருக்கணும், அவருடைய மூலமா தான் உபதேசமானது ஒருத்தருக்கு கிடைச்சதுன்னா அந்த உபதேசம்தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பலனை அடைவதாக ஆகும். யூடியூப்ல நம்ம நிறைய கேட்கலாம், நிறைய சப்த ஞானங்கள் கிடைச்சிரும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அது சம்சாரத்தை நாசம் பண்றதுக்கான சாமர்த்தியம் அந்த வச்சனங்கள்ல இருக்காது. ஒரு குருநாதர் இருக்கணும், அந்த குருவோட உங்களுக்கு என்ன இருக்கணும், அந்த பக்தின்ற ஒரு கனெக்ஷன் உண்டாகணும். அந்த பக்தி பாவம் இருந்தாலுடைய நீங்க வந்து கேட்டுட்டு இல்லாம போச்சு அப்படின்னா சப்தம் கிடைச்சிரும், ஆனா அது அந்த ஞானமா பரிணாமம் ஆகாது. ஞானம்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணும், உள்ள இருக்கிற அஜ்ஞானத்தை நாசம் செய்யும். சப்தம், அர்த்தம், ஞானம் 3 இருக்கு. யோக சூத்திரம் படிக்க போறோம், இதெல்லாம் வரப்போகுது உங்களுக்கு. சப்தம் அர்த்தம், ஆப்பிள் அப்படின்றது ஒரு சப்தம், ஆப்பிள்ன்ற வஸ்து வெளியில இருக்கு. இது ஆப்பிள் அப்படின்னு ஒரு டீச்சர் வந்து பாத்தீங்கன்னா 1ஆம் கிளாஸ் டீச்சர் வந்து ஆரம்பத்திலே சொல்லி கொடுப்பாங்க, ஏ ஃபார் ஆப்பிள், ஆப்பிள வச்சிருப்பாங்க, ஆப்பிள்ன்ற சப்தம் சொல்லி கொடுப்பாங்க, இதுக்கு பேரு இனி ஆப்பிள் நீ சொல்லணும் அப்படின்னு. சப்தம் அர்த்தம் இது வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார அந்த கரண விருத்தி விசேஷமா மாறணும், அந்த கரணத்துல ஒரு விருத்தியா உண்டாகணும், அதுக்கு பேர் தான் ஞானம் அப்படின்னு பேர். அப்ப அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிள்ன்ற வஸ்துவை பார்த்தோன்னா உங்களுக்கு சப்தம் உள்ளுக்குள்ளார ஸ்புரிக்கணும். ஆப்பிள்னு யாராவது சப்தத்தை சொன்னாங்கன்னா அந்த ஆப்பிள்ன்ற ஃபார்ம் உங்க சித்தத்துக்குள்ளார ஸ்புரிக்கணும் புத்தியில. அப்ப புத்தியில இருக்கிறது ஞானம், வெளியில இருக்கிறது வஸ்து, வாக்குல இருக்கிறது சப்தம். இப்போ நீங்க பக்தி இல்லாம நிறைய பேர்கிட்ட வந்து நீங்க சப்தங்கள் கேட்கலாம், சத்சங்கங்கள் கேட்கலாம், குருவா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. சப்தம் தெரியும், அர்த்தம் தெரியும், ஆனா வந்து பாத்தீங்கன்னா அது உள்ளுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா ஞானமா பரிணமிக்குமான்னு கேட்டீங்கன்னா ஞானமா பரிணமிக்காது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆத்மான்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வஸ்துவா, இப்ப ஆப்ஜெக்டா இருந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், ஆப்பிள் ஆப்பிள் ஒரு டீச்சர் சொல்லி கொடுத்தாங்கன்னா, டீச்சர் மறந்தே போயிட்டேனே, சின்ன வயசுல எத்தனையோ டீச்சர் வந்தாங்க, எனக்கு சப்தார்த்தங்களை சொல்லி கொடுத்தாங்க. எல்லா டீச்சரையுமே நம்ம ஞாபகம் வச்சிருக்கோம், யாருக்காவது ஞாபகம் இருக்கா? பிளே ஸ்கூல்ல உங்களுக்கு ஏ ஃபார் ஆப்பிள் சொல்லி கொடுத்த டீச்சர் ஞாபகம் இருக்கா? இல்லையே, தெரியாது, மறந்து போச்சு, முகமே மறந்து போச்சு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருக்கிற ஆப்ஜெக்ட் எல்லாத்தையும் நீங்க சப்தம் அர்த்தமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும். இந்த ஆத்மான்ற சப்தம் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மான்றது சப்தமா அறியறது இல்லை. ஆத்மான்றது வந்து பாத்தீங்கன்னா இப்ப யூஸ் பண்றமே, ஆத்மான்ற சப்தம் யூஸ் பண்றமே, அது ஆத்மாக்கு சப்தம் இல்ல, ரிலேட்டிவ் வேர்டு தான் அது. ஆத்மாக்கு சப்தம் ஆத்மா இல்ல, பிரம்மத்துக்கு சப்தம் பிரம்மம் இல்ல, அது சப்தத்துக்கு அப்பாற்பட்ட விஷயம். அப்ப சப்தத்துக்கு அப்பாற்பட்ட விஷயம், அப்ப என்னோட புத்தியில எது உண்டாகும்? முதல்ல
சப்தார்த்தம் தான் உண்டாகும். சப்தார்த்தம் உண்டாகி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது ஞானமா பரிணமிக்கும் போது ஆத்மஸ்புரணம்னு பேர், அதுக்கு பேர் அபரோக்ஷமா மாறுறது. இதுக்குதான் வந்து பாத்தீங்கன்னா பக்தின்றது ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானதா பகவான் வந்து எல்லா குருநாதர்கள் கையிலையும் ஒரு கீ கொடுத்து வச்சிருக்கார். என்னன்னு கேட்டீங்கன்னா, பக்தி குரு பக்தி இருக்கிறவனுக்கு மட்டும்தான் பரோட்சமா சப்தார்த்தமா இருந்தது ஞானமா பரிணமிக்கும். குரு வந்து பாத்தீங்கன்னா லைசன்ஸ் கொடுக்கணும், ஓகே அப்படின்னு குவாலிட்டி கண்ட்ரோல்ல வந்து பாத்தீங்கன்னா ஓகே போடுற மாதிரி ஓகேன்னு இவர் கொடுத்தாதான் அது அபரோக்ஷமா மாறும். அதனால குரு பக்தி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்காக இன்னைக்கு பாடத்துல ஆரம்பிக்கிறார், முக்கியமானது ஆரம்பிக்கிறார். இன்னைக்கு பாட்டம் வந்துருங்க. நம்ம நேத்து பாடத்துல என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொல்லியிருக்கு குருவை வந்து எங்கேயாவது நிந்தா பண்றாங்க, நம்மளோட குருவை வந்து எங்கேயாவது அபவாதம் பண்றாங்க, அசிங்கமா பேசுறாங்க, கெட்டதா திட்டுறாங்க சப்தங்களை சொல்லி அப்படின்னா, எங்கேயாவது அபமானப்படுத்துறாங்கன்னாலும் இல்ல தப்பா பேசுறாங்கன்னாலும் அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிந்தா பண்றாங்கனாலும் அந்த இடத்துல ஒருவேளை நீங்க நகர முடிச்சதுன்னா அங்கிருந்து இமிடியேட்டா வெளியில வந்துடணும். இல்ல அப்படின்னா என்ன பண்ணணும், நகர முடியல, எங்கேயும் நம்ம சிக்கல்ல மாட்டிருக்கோம், குருவை பத்தி தப்பா பேசிட்டு இருக்காங்க, காதை பொத்திக்கணும். இந்த 2 காரியத்தை பண்ணணும். ஏன்னா உங்க ஸ்ரத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு எம்எம் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சாலும் உங்களோட மோட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா அனுபூதிக்கு வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய எரர் ஆயிடும். நான் கேட்டது பார்த்தது எதுவா இருந்தாலும் குரு வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் தான், சாட்சாத் ஈஸ்வரன் தான். ஈஸ்வரன்ட்ட வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன்ட்டையே நம்ம நிறைய தோஷங்களை பாக்குறாங்களே, கிருஷ்ணனும் ராமன்ட்டையும் பார்க்காத தோஷங்களையா வந்து மனுஷங்கள்ட்ட பார்க்காம இருப்பாங்க? எல்லா தேவதைகளிடத்திலையும் தோஷத்தை பார்ப்பாங்க. சிவபெருமான்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா தோஷத்தை பார்ப்பாங்க, எல்லாத்திலையும் பார்ப்பாங்க. என்ன இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா புளித்தோலை கட்டிக்கிட்டு சாம்பலை பூசிக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ சுடுகாட்டுல இருந்துக்கிட்டு என்ன மனுஷன் இருந்தாலும் அவர்லாம் ஒரு ஈஸ்வரன் மண்ணாங்கட்டி புண்ணாக்கு அப்படின்ட்டு, சிவன்லாம் ஒரு ஆளா அப்படின்னு நம்ம கேட்டா அவரையே திட்டுறவங்க நிந்தா பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண மனுஷ சரீரத்துல இருக்கிற ஒரு குருநாதரை எதையாவது பேசுவாங்கல்ல, அப்ப சம்பவிக்கும். அதனால என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து பாத்தீங்கன்னா சிரத்தை கம்மியாகிவிடும். சிரத்தை கம்மியாச்சுன்னா உங்களுக்கு ஞானம் கிடைக்காம போயிடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா குருவை எங்கேயாவது தப்பா பேசுறாங்க அப்படின்னா அங்கிருந்து மூவ் ஆயிடணும் சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இங்க இன்னைக்கு பாட்டம் ஆரம்பிக்குது. யஸ்ய தேவே பரா பக்தி யதா தேவே ததா குரௌ தஸ்யை தே கதிதா ஹ்யர்த்தாஹ பிரகாசந்தே மகாத்மனஹ. ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்துல முக்கியமான மந்திரம் இது. லாஸ்ட்ல 6வது சாப்டர்ல எப்பவுமே பக்தியை வந்து லாஸ்ட்ல சொல்லி முடிக்கிறார். பக்தி இல்லைன்னா நீ இது வரைக்கும் கேட்ட சப்தம் முடியாதுப்பா அப்படின்னு கடைசியில் 6வது அத்தியாயத்துல முடிக்கும் போது ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்துல சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லிருக்கு? யஸ்ய தேவே பராபக்தி. யஸ்ய தேவனா எவனுக்கு, எந்த ஒரு சிஷ்யனுக்கு, தேவே யஸ்ய தேவே பராபக்தி. பராபக்தி வந்து பாத்தீங்கன்னா தேவனிடத்துல எந்த விதமா இருக்கும், யதா தேவே பராபக்தி, தேவதையினிடத்தில் எந்த விதமா ஒருத்தருக்கு பக்தியானது இருக்கிறதோ, யதா தேவே ததா குரௌ, எந்த விதமா தேவதையினிடத்துல உங்களுக்கு பக்தியானது உண்டாகுதோ, இஷ்ட தேவதையினிடத்துல, அதே விதமா தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா குருவினிடமும் பக்தி உண்டாகணும். நம்ம இப்ப வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆச்சாரியர் முதல்ல என்ன பண்ணார் தெரியுங்களா? விஷ்ணு சிவன் பேதத்தை வந்து பாத்தீங்கன்னா முதல்ல எடுத்தார் பூர்வ பாகத்திலேயே. என்னது அப்படின்னா ஈஸ்வர கத பேதம் சொல்லுவோம். ஈஸ்வரன் இருக்கக்கூடிய பேதத்தை முதல்ல நீக்கினார். அதுக்கப்புறம் சர்வாத்மாவா என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த லோக்கத்துல இருக்கிற எல்லாரும் பிரம்மஸ்வரூபம் விஷ்ணு சுரூபம் அப்படின்னு, பிரம்மஸ்வரூபம் அப்படின்னு ஈஸ்வரனுக்கும் மனிதர்களுக்கும் பேதமே இல்லைன்னு சொல்லிட்டு வந்தார். அப்ப நமக்கு வந்து இப்ப இந்த டைம்ல சொல்றார், குருநாதரும் ஈஸ்வரனும் வேற வேற இல்லை. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் இடத்துல நமக்கு எந்த விதமா பக்தி நம்ம பண்றோமோ அதே விதமான பக்தியை வந்து பாத்தீங்கன்னா குருவினிடத்திலையும் பண்ணணும். குருவும் ஈஸ்வரனும் வேற வேற இல்லை. தஸ்ய ஏதே கதிதாஹ்யர்த்தா, எவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த விதமா ஈஸ்வரன் இருக்கக்கூடிய பக்தி குருவினிடத்துல இருக்கோ, தஸ்ய அவனுக்குத்தான்.
என்னாகும்? தஸ்ய மகாத்மனகன்னு போட்டார். அந்த மகாத்மாவிற்கு, மகாத்மன் என்ன அர்த்தம்? அது மாதிரி பண்றவன் துர்லபம். ஈஸ்வரனுக்கு ஈக்குவலா குருவா ஈஸ்வரன் தான் குருவா வந்திருக்கார் அப்படின்னு பாக்குறவன் ரொம்ப அரிதானவன், மகாத்மாவன். அப்படிப்பட்ட மகாத்மாவிற்கு, தஸ்ய மகாத்மனக, அந்த மகாத்மாவிற்கு ஏதே கதிதாகியர்த்தாக, குருநாதர் எந்த வச்சனங்களை எல்லாத்தையும் சொல்றாரோ அந்த வச்சனங்கள் எல்லாம், அதனுடைய அர்த்தங்கள் எல்லாம் நன்றாக பிரகாசிக்கின்றன, நன்றா விளங்குகின்றன, நல்ல விளங்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரகாசந்தே அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்லோகம் சொல்லுது. அப்ப அந்த பக்தின்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த குருநாதருக்கும் இவனுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கிறதுக்கு ஒரு மீடியமா இருக்கிறது தான் இந்த பக்தி, குரு பக்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப பாத்தீங்கன்னா இந்த குரு பக்தி ஈஸ்வரனுக்கு ஈக்குவலா பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே, நான் இன்னைக்கு என்ன பண்ண போறேன், இந்த பாடத்தோட இதோட நிப்பாட்ட போறேன். நிப்பாட்டிட்டு ஒரு முக்கியமானது பாத்தீங்க அப்படின்னா நான் கொஞ்சம் படிக்க போறேன். நம்ம மகா பெரியவரோட தெய்வத்தின் குரல்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, யாருக்காவது தெரியல? நான் சொல்றத பாத்தீங்கன்னா புக் இருந்தா எடுத்து படிங்க. 5வது பார்ட்ல பாத்தீங்கன்னா 5வது பார்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு 90வது பேஜ். இந்த விஷயத்தை அப்படியே ஆச்சாரியர் பாத்தீங்கன்னா இந்த ஸ்லோகத்தை அப்படியே கொண்டு வரார். எனக்கு ரொம்ப அவசியமான சொல்ல வேண்டிய இருக்கு. பேஜ் நம்பர் 89, பேஜ் நம்பர் 89, 5வது பார்ட் பாத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் சொல்ற வேதாந்தத்துக்கு பாத்தீங்கன்னா யாருக்காவது இந்த புரிஞ்சா போதும் வேதாந்தம்லாம் சுவாமி ஏன் கண்டனம் பண்றார் அப்படிலாம் இருக்கும்ல. அப்ப அதுக்காக தான் பாத்தீங்கன்னா நம்ம பரம்பரா பாத்தீங்கன்னா சங்கர பரம்பரைன்றது காஞ்சி மடம், அதே மாதிரி ஸ்ருங்கேரி மடம், ஜோஷி மடம், இது மாதிரி 4 மடங்கள் பாத்தீங்கன்னா என்ன சொல்லுது சுவாமி, அதுல புரிஞ்சா போதும் வேதாந்தம் சொல்லுதா இல்ல அனுபூதியை சொல்றாங்களா அப்படின்னு மகா பெரியவரோட வச்சனத்திலிருந்தே நம்ம பார்த்தோம் அப்படின்னா நல்லா இருக்கும். ஆச்சாரியர் இந்த விஷயத்தை இங்க சொல்ற. தெய்வத்தின் குரல்ல பாத்தீங்கன்னா 89 5வது பார்ட்ல சொல்றார். தெய்வ பக்தியும் குரு பக்தியும் அப்படின்னு டாபிக்கே அதுதான் வச்சிருக்கார். இப்படிப்பட்ட பெரிய உபகாரத்தை பண்ணுகின்ற குருவிடம் எவ்வளவு பக்தி பண்ணினால்தான் போதும்? இப்ப கேள்வி வரும். இப்ப உங்களுக்கு நான் பாத்தீங்கன்னா 3 காலம், எனக்குலாம் இப்ப பாத்தீங்கன்னா உடம்பு ரொம்ப க்ஷீணமா இருந்துச்சு. மத்தியானம் பாத்தீங்கன்னா லீவ் விட்டுறலாமா, இன்னைக்கு காலையிலே பாத்தீங்க அப்படின்னா காலையில கிளாஸ் ஆரம்பிக்கும் லீவ் விட்டுறலாமா, பகவத்கீதை லீவ் விட்டுறலாமா, அதுக்கப்புறம் 2வது கிளாஸ் ஆரம்பிக்கும் லீவ் விட்டுறலாமா, யோக சூத்திரத்தை லீவ் விட்டுறலாமா, அப்புறம் இப்போ ஒரு 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடி குளிச்சு நல்லா ரெடி ஆயிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது லீவ் விட்டுறலாமா, ஏன்னா உடம்பு ரொம்ப க்ஷீணமா இருக்கு. நல்லா எனக்கு காலையில் தோணுச்சு எல்லாத்தையும் லீவ் விட்டு போயிடலாம், எல்லாத்தையும் போயிடலாம், போதும் பாடமாக என்ன கேட்டியா, ஆனந்தமா ரெஸ்ட் எடுத்துட்டு ஃப்ரீயா இருப்போமே, இந்த கூட பேசி பேசி அழுத்து போச்சு அப்படின்னு. ஆனால் லீவ் விட்டோமான்னு கேட்டீங்கன்னா லீவ் விடல. என்ன பிரயோஜனம் நினைக்கிறீங்க? உங்கள்ட்ட இருந்து ஏதாவது எனக்கு பிரயோஜனம் நினைக்கிறீங்களா? குருநாதர்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் பண்ணிட முடியுமா? நீங்க என்னோட ஆச்சாரியருக்கு பாத்தீங்கன்னா நான் எதையாவது பண்ணுனா இந்த உலகத்தையே தூக்கி அவருக்கு ஈக்குவலா, அவர் பண்ண கைங்கரியத்துக்கு ஈக்குவலா என்னால வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கூட பத்தாது சாமி. என்ன கொடுத்தாலும் பத்தாது சாமி. என்ன பண்ணினாலும் குருநாதரோட அவருக்கு கைங்கரியம் பாத்தீங்கன்னா என்ன பண்ணினாலும் தீர்க்க முடியாத கடன் ஏதாவது இருக்கு அப்படின்னா, எனக்கு இந்த உலகத்துக்கு எந்த கடனும் இல்லைங்க. எனக்கு இப்ப தெரியும். என் மனசுல பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு தெளிவா இருக்கு. நான் யாருக்கும் கடன் பட்டவன் இல்லை. யாருக்கும், என்னோட அப்பா அம்மா எல்லாத்துக்கும் பித்திருக்கடன் பண்ணியாச்சு, முடிஞ்சு போச்சு, சன்னியாசி நான். அப்ப இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா எனக்கு யாருக்கும் கடன் பட்டவனா இல்லவே இல்லை. நான் நிறைவா இப்ப செத்து போனா கூட நான் நிறைவா செத்து போயிடுவேன். ஆனா ஒரே ஒரு குறை மட்டும் இருக்கு. என்ன குறை அப்படின்னா, என்னோட ஆச்சாரியருக்கு பாத்தீங்கன்னா என்னால இன்னும் பூர்த்தியா எதுவும் பண்ண முடியல. இன்னும் பண்ண முடியுமான்னு தெரியல. என்ன பண்ணினாலும் பாத்தீங்கன்னா பூர்த்தியாகாத ரிணம் ஏதாவது இருக்கு அப்படின்னா, குருக்கு இருக்கக்கூடிய அந்த கடன் பாத்தீங்கன்னா தீர்க்கவே முடியாது. ஏன் அப்படின்னா அவ்வளவு பெரிய கைங்கரியத்தை பாத்தீங்கன்னா குருநாதர்கள் பண்றாங்க. இங்க ஆச்சாரியர் பாத்தீங்கன்னா மகா பெரியவர் சொல்ற, இப்படிப்பட்ட பெரிய உபகாரத்தை பண்ணுகின்ற இந்த உலகத்துல பண்ணு பட்டு ஜாமுக்கான காரியத்தை நிறைய பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க, சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா நிறைய குருமார்கள் இருக்காங்க. நம்ம நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு இருந்திருக்கோம். எல்லாம் லௌகிகமான வித்யாவை தான் சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆனா அந்த குருநாதர் ஆத்ம ஞானத்தை பத்தி சொல்லக்கூடிய குருநாதர் பாத்தீங்கன்னா ஆச்சரியோ வக்தா குஷலோசிய லப்தா மந்திரம் சொல்லுது. ஆச்சரியமானவர் குருநாதர். இந்த ஆத்மாவை பத்தி பேசுறது பாத்தீங்கன்னா ஆட்கள் இல்லவே இல்லை. எந்த ஒரு இது எதிர்பார்ப்பும் இல்லாம அகைத்துக்கமா
ஒருத்தர் பண்றாரு அப்படின்னா அது மாதிரி குருமார்கள் வந்து போயிட்டே இருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப அபூர்வமா வர்றது. அதனால வந்து பாத்தீங்கன்னா பெரிய உபகாரத்தை பண்ணுகின்ற குருவிடம் எவ்வளவு பக்தி தான் பண்ணினால் போதும், எவ்வளவு பக்தி பண்ணா போதும் சுவாமி அப்படின்னா ஒன்னும் சொல்ல முடியாது சார், ஒன்னும் சொல்ல முடியாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா அதனால் தான் சாட்சாத் ஈஸ்வரனிடத்தில் எவ்வளவு பக்தி வைக்க வேண்டுமோ அதே அளவுக்கு குருவிடமும் வைக்கணும் என்று சொல்லி இருக்கிறது. அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, நான் குருநாதருக்கு வந்து பாத்தீங்கன்னா பண்ண முடியாது சாமி, எவ்வளவு பண்றது, அப்ப பண்ண முடியாது. அதனால என்ன பண்ண அப்படின்னா ஈஸ்வரனுக்கிட்ட எவ்வளோ பக்தி பண்ணுவியோ அதே அளவு பக்தி வந்து பாத்தீங்கன்னா குருநாதர்கிட்டையும் பண்ணு. யஸ்ய தேவே பராபக்திர் யதா தேவோ யதா தேவே ததா குரவு. தேவத்தையினிடத்துல எவ்வளவு நம்ம இஷ்ட தேவத்தையினிடத்துல பக்தி பண்றோமோ அதே பக்தியை குருநாதரிடம் பண்ணு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அபூர்வம், குருநாதர்கள் கிடைக்கிறது கஷ்டம். அனந்த கோட்டி ஜென்மத்துல நம்ம பண்ண சுகிருத்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆத்மாவை பத்தி தன்னை பத்தி சொல்லி நம்மளுடைய சம்சாரத்தை நாசம் பண்ணக்கூடிய ஒருத்தர் கிடைக்கிறார். அதனால வந்து பாத்தீங்கன்னா அவரை வந்து பாத்தீங்கன்னா தேவதைக்கு ஈக்குவலா பார்க்க வேண்டும். யதா தேவே, ஈஸ்வரனிடத்தில் எப்படியோ யதா தேவே ததா குரவ், அப்படியே குருவிடமும் பராபக்தி உயர்ந்த பக்தி வைக்க வேண்டும். அதுக்கப்புறம் சொல்லுது ஸ்லோகம் எப்படி சொல்லி கொண்டு போகிறது என்றால், இம்மாதிரி ஈஸ்வரனிடம் பக்தி வைத்து அதே அளவுக்கு குருவிடமும் பக்தியாக இருக்கிற மகாத்மாவான சிஷ்யனுக்குத்தான் உபதேசிக்கப்படுகின்ற விஷயத்தின் உள்ளார்த்தம் முழுவதும் வெளிப்படும். ரகசியார்த்தம் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, சுவாமி என்ன சொல்றாரோ அதோட யதார்த்த அர்த்தம் உள்ளபடி வந்து பாத்தீங்கன்னா அந்த உள்ளார்த்தம் முழுவதும் அவனுக்கு விளங்கும், வெளிப்படும் என்கிறது இந்த ஸ்லோகம். ஈஸ்வர பக்திக்கு சமமான குரு பக்தி உள்ள சிஷ்யனை மகாத்மா என்று உயர்த்தி சொல்லி இருப்பதால், மகாத்மான்னு சொல்லுது, குரு பக்தி ஈஸ்வர பக்தியும் ரெண்டும் ஒன்னா இருக்கிறவனுக்கு பேர் மகாத்மா என்று சொல்லி இருப்பதால் இந்த பக்தி பாவமே அவனுக்கு ஆத்ம ஞானத்தை கொடுத்து மகாத்மா என்னும்படியாக ஆக்கி விடுகிறது என்று ஏற்படுகிறது. அப்ப மகாத்மாவை எப்ப ஆகிறான்? சாமானிய ஆத்மாவா இருக்கிறவன் குருவும் ஈஸ்வரனும் ஒண்ணு அப்படின்னு பாவிக்கிறதுனால தான் ஒருத்தன் மகாத்மாவாக ஆகின்றான். ஸ்லோகத்தில் யஸ்ய எவனுக்கு என்று ஆரம்பிக்கும் போது யஸ்ய எவனுக்குன்னு ஆரம்பிக்குது. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பித்து எவனுக்கு ஈஸ்வரனிடம் உத்தம பக்தி இருக்கிறதோ அதோடு கூட அதே அளவு குருவிடமும் இருக்கிறதோ அந்த மகாத்மாவுக்கு அப்படின்னு முடியுது. ஆரம்பிக்கும் போது எவனுக்குன்னு ஆரம்பிக்குது, மரியாதை இல்லாம, மரியாதை இல்லை, எவனோ ஒருத்தன் அப்படின்னு ஆரம்பிச்சு முடிக்கும் போது என்ன பண்ணிருக்கு, மகாத்மாவா ஆக்கிடுச்சு. மகாத்மாவிற்கு தத்துவார்த்தங்கள் எல்லாம் பிரகாசிக்கும் என்று சொல்லி இருக்கிறது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா தஸ்யை தே கதிதாகியர்த்தா பிரகாசந்தே மகாத்மனஹ அப்படின்னு சொல்லியிருக்கு. சொல்லிட்டு வந்து ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னா இதை பத்தி மகா பெரியவர் கொஞ்சம் விசாரம் பண்றார். என்ன விசாரம் பண்றாருன்னா அனுபவ ஞானம் அப்படின்னு டாபிக் போட்டு ஒரு விசாரம் பண்றார். ரொம்ப ரேரா இருக்கும். இந்த 6-7 புக்குங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க இருக்கும் அத்வைத்த ஞானம்ன்றது, அங்கங்க இருக்கும். இது இந்த பார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அத்வைத்த ஞானம் என்னன்னு நல்லா புரிஞ்சுங்க. நான் என்ன சொல்ல வரணும் அதெல்லாம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மகா பெரியவர் ஏற்கனவே சொன்னது. பரம்பரையில வந்து பாத்தீங்கன்னா பரம்பரா வித்யா நம்ம சொல்றோம்ல, இந்த பரம்பரா வித்யா ட்ரெடிஷனலான வித்யால தான் அனுபூதி இருக்கு. இவர் சொல்லியிருக்கார், சங்கரர் சொல்லியிருக்கார், இவர் நம்ம வித்யாரண்ய சுவாமி அனுபவத்தை சொல்றார். எல்லா பரம்பரையில வந்தவங்களும் பெரியவங்களும் அனுபவ ஞானத்தை தான் சொல்றாங்க. அதை வந்து பாத்தீங்கன்னா அவரோட வச்சனத்திலேயே நான் இன்னைக்கு சொல்றேன். பிரகாசிக்கும் என்றால் மந்திரம் என்ன இருக்கு, மந்திரத்துல பிரகாசந்தே மகாத்மனகன்னு இருக்கு பாத்தீங்களா. அந்த பிரகாசந்தேன என்ன அர்த்தம், பிரகாசிக்கும் என்றால் உள்ளார்த்தங்கள் மூளைக்கு புரியும் என்று அர்த்தம் கொள்வதோடு முடித்து விடக்கூடாது. வெறும் சப்தத்தோட அர்த்தம் இருக்குல்ல, அது மூளைக்கு போய் சேர்ந்துரும். நல்லா புரிஞ்சு போச்சு, சுவாமி சொல்ற சப்தங்கள் எல்லாம் எனக்கு புரிஞ்சு போச்சு அப்படின்றதோட வந்து பாத்தீங்கன்னா நிப்பாட்டிராதீங்க. பிரகாசிக்கிறதுன்றதுக்கு அர்த்தம் அதை மட்டும் எடுத்துக்க கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா
இந்த மூளைக்கு புரியும்படியாக ரகசியார்த்தங்களை குருவே சொல்லிவிடுவார். குருவோட வச்சனத்திலிருந்தே உங்களுக்கு என்ன தெரியும்? நானே வந்து பாத்தீங்கன்னா பதம் பதமா உங்களுக்கு PDF அனுப்பி வைப்பேன். பதம் பதமா உட்கார்ந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கிராஸ் ரெஃபரன்ஸ் எல்லாம் சொல்லி ஒரு சப்தத்தோட அர்த்தத்தை நானே வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். குருவோட வச்சனங்கள்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரகசியார்த்தங்கள் எல்லாம் தெரிந்துவிடும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா பக்தியினால் தான் இந்த மூளை காரியத்தை பண்ணிக்கொள்ள வேண்டும் என்றில்லை. அப்ப குருநாதர் சொல்றத புரிஞ்ச சப்தங்களா அர்த்தங்களா புரிஞ்சுக்கிறதுக்கு பக்தின்னு ஒரு மண்ணாங்கட்டியும் தேவையில்லை. அதனால வந்து பாத்தீங்கன்னா பின்ன என்ன அர்த்தம் என்றால் அப்ப எதுக்கு பக்தியை சொல்லியிருக்கு? இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டியில படிச்சிருப்பீங்க, எல்லாம் போய் படிச்சிருப்பீங்க. படிச்ச அர்த்தங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேக்ஸோ பிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ எந்த டீச்சர் வந்து சொன்னது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஃபஸர் சொன்னதுக்கு அவர் மேல பக்தியோடய இருந்தோம். நம்ம பக்தியே இல்லாம தானே எல்லாத்தையும் படிச்சோம். ஸ்கூல் லைஃப் ஃபுல்லா பக்தி இல்லாம கொஞ்சோண்டு அட்டாச்மெண்ட் இருக்கும். மற்றபடி பாத்தீங்கன்னா இங்க சொல்ற பக்தி குரு பக்தி எல்லாம் அங்கெல்லாம் இல்லவே இல்லையே. நம்ம பாட்டுக்கு படிச்சுட்டு போயிட்டோம் நம்ம. அப்ப வந்து பக்தின்றது எதுக்காக சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உபதேசத்தின் சாரமாக எந்த அனுபவம் இருக்கின்றதோ, உபதேசத்தோட சாரமா எந்த அனுபவம் இருக்கிறதோ, இந்த மொத்த வேதாந்தத்தோட சாரம் என்ன அப்படின்னா ஆத்மா அனுபவம். இந்த ஆத்மா அனுபவம் வந்து பாத்தீங்கன்னா அது சிஷ்யனின் ஹிருதயத்தில் பிரகாசிக்கும். இந்த பக்தி இருந்தா மட்டும்தான் அந்த சிஷ்யனோட ஹிருதயத்துல அது அனுபவமா பிரகாசிக்கும். அப்ப பிரகாசிக்கும்ன்றதுக்கு அர்த்தம் சப்தம் அர்த்தம் மட்டும் எடுக்கக்கூடாது, அனுபவ ஞானம் அபரோக்ஷ ஞானத்தை எடுக்க வேண்டும். ஆச்சரிய சொல்ற நன்றாக யோசிச்சு பார்த்தா, மகாபெரியவர் சொல்ற நல்லா யோசிச்சு பார்த்தா கொஞ்ச நேரம் மௌனமா இருக்காராம். இந்த முதல் பேராகிராஃப் சொல்லி முடிச்சுட்டு கொஞ்சம் மௌனமா இருக்காராம். போயிடுறாரு, மௌனத்துக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறம் திரும்ப ஆரம்பிக்கிறார். நல்லா யோசிச்சு பார்த்தா ரகசியார்த்தங்கள் நன்றாக பிரகாசிக்கும் என்று சொல்வதன் தாற்பயம் என்னவா இருக்கும்? ரகசியார்த்தங்கள்லாம் நல்லா பிரகாசிக்கும்னு சொல்றாரு, இதுக்கு என்ன அர்த்தமா இருக்கும்? மறைமுகமாகவோ சுருக்கமாகவோ வியங்கியமாகவோ ரொம்பவும் சிக்கலான கருத்திலோ நடையிலோ சொல்லியிருக்கிற விஷயங்கள் பளிச்சென்று தெளிவாகிவிடும் என்பதுதான் தாற்பயமா? இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கும்? ஒண்ணு மறைஞ்சிருக்கும், அர்த்தங்கள்லாம் மறைஞ்சிருக்கும். இன்னொன்னு ரொம்ப ஷார்ட்டா ஃபார்ம்ல இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வியங்கியமா இருக்கு அப்படின்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா உள்ளார்ந்த அர்த்தமா சிலது இருக்கும். ஒண்ணு தெரியாம இருக்கும், இன்னொன்னு வந்து சுருக்கமா இருக்கும். இல்ல அப்படின்னா நிறைய உள்ளார்ந்த அர்த்தங்களை கொண்டதான் மறைஞ்சு வெங்கியமா இருக்கும். இத வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியாரோட வச்சனத்தினால என்ன கிடைக்குது? அந்த மூல கிரந்தங்கள்ல இருக்கிறதெல்லாம் நமக்கு தெரிய வருது. இதை மட்டும் சொல்லி இருக்கிற விஷயங்கள் பளிச்சென்று தெளிவாகிவிடும் என்பதுதான் தாற்பயமா? அப்ப குருநாதர் கூட இருந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா அதுதான் தாற்பயமா அப்படின்னா அப்படியும் வைத்து கொள்ளலாம். பெரியவர் சொல்ற என்னது, அப்படியும் வச்சுக்கலாம். ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்வர கிருப்பையில் குரு கிருப்பையில் இக பர நலம் எதுவுமே கிடைக்க முடியும் என்னும் போது நம் மூளையும் நன்றாக சாணை தீட்டிய மாதிரி தீட்ட பெற்று மேலே சொன்னது போல மறைபொருளை சிக்கலான விஷயத்தை ஸ்பஷ்டமாக புரிந்து கொண்டு விடுகின்ற திறமையை பெறக்கூடும் தான். குரு பக்தியில முதல் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குருக்கு சேவை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா எரும மாடு மாதிரி இந்த புத்தி இருந்தாலும் கூட, தத்தியா இருந்தாலும் கூட, இவரை வந்து பாத்தீங்கன்னா அதனாலதான் ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க. நம்ம இவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இருந்திருக்காங்க பரம்பரையில வந்து பாத்தீங்கன்னா சிஷ்யர்கள் வந்து அவ்வளோ பேர் வந்து பாத்தீங்கன்னா தத்தியா இருந்திருக்காங்க. ஆனா குரு சேவை பண்ணதுனாலயே அவங்களோட புத்தி வந்து பாத்தீங்கன்னா தோட்டக்காச்சாரியாரை வந்து பாத்தீங்கன்னா தோட்டகாஷ்டகம்னு ஒண்ணு எழுதுறார். தோட்டக்காச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா மகா தத்தியா இருந்தார். பத்மபாதர் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே அவரை கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கார். அப்படிப்பட்டவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆயிருக்கு அப்படின்னா தோட்டகாஷ்டகம் ரொம்ப கடினமான ஒரு சந்தஸை வச்சுக்கிட்டு தோட்டகாஷ்டத்துக்கு எழுதுறார். அப்படிப்பட்டவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இதா இருந்தாரு. எப்படின்னா குருவோட பிரயோஜனம், ஈஸ்வரன்ட்டையும் குருட்டையும் நீங்க பூஜை பண்ணி நல்லா பக்தி பண்ணீங்கன்னா உங்க புத்தி ஷார்ப்பாகும், அர்த்தங்களை கிரகணம் பண்ற சாமர்த்தியம் வந்து பாத்தீங்கன்னா பெறக்கூடும் சொல்ற. ஆனால் ஆலோசித்து பார்த்தால் இப்படி மூளையின் சாதிப்போடு விஷயத்தை முடித்து விட்டால்
அது பிரயோஜனம் இல்லை என்று தெரியும். வெறும் சப்தம் அர்த்தம் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு சாண பிடிச்ச மாதிரி புத்தி ஷார்ப்பாய் நீங்க சொல்றதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா மட்டும் பாத்தீங்கன்னா இதோட அர்த்தம் குரு பக்தியோடது முடிஞ்சு போச்சுன்னு எடுத்துக்க முடியாது. ஏன் அப்படின்னா அத்தியாத்ம உபதேசம் எதற்கு இருக்கிறது? மூளையின் திருப்திக்காகவா? நம்ம ஈகோ சாட்டிஸ்பாக்சன் நம்ம சொல்றோம்ல, எனக்கு இது தெரியும் அது தெரியும், பகவத்கீதை தெரியும், உபனிஷத் தெரியும், யோக சாஸ்திரம் தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஈகோ என்ன பண்ணும்? சாட்டிஸ்பேக்ஷன் ஆகும். எனக்கு எல்லாம் தெரியும் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு. அதுக்காகவா? மூளையோட திருப்திக்காகவா? என்னுடைய மூளையை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக தான் நான் இதெல்லாம் படிக்கிறேனா, அர்த்தத்தெல்லாம் புரிஞ்சுக்கிறேனா? ஒவ்வொரு அர்த்தம் தெரியும் போதும் கிராமர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா துள்ளி குதிக்கலான்னு போல இருக்கும். கிராமர் படிக்கிறது ரொம்ப வீக்னஸ். ஏன்னு கேட்டீங்கன்னா அது உள்ளாரியே போயிடுவோம். சப்த ஞானம் பாத்தீங்கன்னா வர வர ஐயோ 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 அப்படின்னு குதிக்கலாம் போல தோணும். அப்ப அது என்னன்னு கேட்டீங்கன்னா மூளையில புத்தியில உண்டாகக்கூடிய ஒரு ஆனந்தம், அதோட இது போயிடுமா அப்படின்னா இல்ல இல்ல. அத்தியாத்ம உபதேசம் எதுக்காகனா அகங்காரம் அழிவதற்காக அல்லவா சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அத்தியாத்ம அந்த ஆத்ம உபதேசம் குருநாதர் சொல்றாரு அப்படின்னா லௌகிகத்துல சொல்ற மாதிரி உங்களோட ஈகோவை புஷ்அப் பண்றதுக்காக சொல்லப்பட்டதில்லை, புஷ்டி பண்றதுக்காக சொல்லப்பட்டதில்லை. இந்த அகங்காரத்தை நாசம் பண்றதுக்காக தானே இந்த உபதேசம் இருக்கு குருநாதர் சொல்றது. ஆகையினால மூளை ரீதியா பிரகாசத்தில் எதையோ தெளிவு செய்வதென்று வைத்துக் கொண்டால் கூட இதுவும் ஆத்மாவிலேயே கொண்டுவிட உதவி செய்வதாயிருக்க வேண்டும் என்பதுதான் தாற்பயமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு இப்ப நான் பாத்தீங்கன்னா முதல்ல என்ன பண்றேன்? சப்தார்த்தம் தானே முதல்ல கிடைக்கும். அப்ப டைரக்டா சப்தார்த்தம் தெரியாம நீங்க ஞானத்துக்கு போக முடியுமா? அபரோக்ஷ அனுபூதிக்கு போக முடியாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், முதல்ல ஞானம் பரோட்ச ஞானம், அதுக்கப்புறம் அதை வச்சுக்கிட்டு தான் அபரோக்ஷ ஞானம். அப்ப அத்தியாத்ம வித்யாவா இருந்தாலும் கூட முதல்ல என்ன கிடைக்கும் அப்படின்னா மூளையோட பிரகாசம் முதல்ல உண்டாகும். குரு பக்தி ஈஸ்வர பக்தியினால முதல்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா என்ன ஆகும்? மெதுவா 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 புத்தி தெளிவடைய ஆரம்பிக்கும். அந்த பக்தியினால பாத்தீங்கன்னா நல்லா ஷார்ப் ஆகும். குருநாதர் சொல்லக்கூடிய சப்தம் அர்த்தம் முதல்ல உங்களுக்கு நல்லா விளங்கும், பரோட்ச முதல்ல உண்டாகும். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டா அதாவது உபதேச லட்சியமான ஆத்மானுபவங்கள் என்னென்னவோ அவையெல்லாம் மூளை லெவலில் புரிந்து கொண்டதாக மட்டும் முடிந்து போகாமல், அப்ப முதல்ல பரோட்ச ஞானம் ஆயிடும். ஆனா அதோட முடிஞ்சு போகாம பிரத்யக்ஷமாக சிஷ்யனுக்கே நேராக அனுபவத்தில் வர வேண்டும். இப்ப நான் சொன்னது எல்லாம் ஞானம் விஞ்ஞானம். கீதால 7வது அத்தியாயத்துல ஆரம்பிக்கும் போது சொன்னார்ல ஞானம் விஞ்ஞானம். அப்ப அந்த ஞானமோட முடிஞ்சிடறது இல்ல, அது பாத்தீங்கன்னா சுவானுபவத்துக்கும் கொண்டு போய் விடுறதா இருக்க வேண்டும். சுவானுபூதி என்பது இப்படி ஒருத்தர் நேராகத்தானே ஒன்றை அனுபவிப்பது தான். சுவானுபவம்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? நேரடியா ஒருத்தர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு பேரு சுவானுபவம் அப்படின்னு பேரு. மூளைக்கும் ஆதாரமாக ஒரு ஜீவ சைத்தன்யம் இருக்கிறது அல்லவா? நான் ஏற்கனவே உங்கள்ட்ட சொல்லியிருக்கேன், நானுக்கு பக்கத்து அடுத்த லேயர் ஒன்னும் தெரியலன்ற அவித்யா, ஒன்னும் தெரியலன்ற அவித்யாக்கு அடுத்தது அதுல இருந்து உற்பத்தி ஆகிறது தான் புத்தி. அப்ப புத்தியில உண்டாகிற ஞானம் இருக்குல்ல, தூங்கணும்னு என்ன ஆச்சு? நீங்க படிச்ச ஞானம் எல்லாம் இது வரைக்கும் படிச்ச ஞானம் எல்லாம் ஜாகிரத அவஸ்தோடைய போச்சு போச்சு. சொப்பன அவஸ்தையில பாத்தீங்கன்னா ஒரு பைத்தியக்காரனா சட்டையை கிழிச்சுக்கிட்டு தெரிஞ்சிருப்பீங்களா இருக்கும். படிக்காத அன்பட்டா பாத்தீங்கன்னா எங்கேயாவது இருந்திருப்பீங்க எறும்பாடு மாதிரி. அங்க ஒரு கேரக்டர். எங்கே பாத்தீங்கன்னா 4 டிகிரி வாங்கி வச்சிருப்போம் நம்ம மாஸ்டர் டிகிரிஸ் எல்லாம். ஆனா சொப்பனத்துல போனா ஒன்னும் படிக்காத ஆளா ஒரு கேரக்டர் கிடைச்சிருக்கும். அப்புறம் டீப் ஸ்லீப்புக்கு போனீங்கன்னா போச்சு, ஒன்னும் இல்ல சாமி, படிச்சது ஒண்ணுமே இல்ல சாமி அங்க. அப்ப என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றாரு, ஜீவனின் உயிர் என்று சொல்வது அதைத்தானே. நீங்க பாத்தீங்கன்னா அந்த சுவானுபவம்ன்றதுக்கு அர்த்தம் பாத்தீங்கன்னா அந்த உயிரின் அனுபவ விஷயமாகவே விஷயம் ஆகும் போதுதான் அது சுவானுபூதி ஏற்படுகிறது. அப்ப வெறும் புத்தியோட நின்னா மட்டும் பாத்தீங்கன்னா அது அனுபவம் ஆயிடுச்சா? அது அப்புறம் ஜீவ சைத்தன்யம் பிரம்ம சைத்தன்யம் என்கிற பேதம் போய் அப்ப என்ன ஆயிடும்? நீங்க அந்த புத்தியை தாண்டி அந்த தான்ல போய் நிற்கும் போது சுவானுபவத்துக்கு வரும்போது ஜீவ சைத்தன்யம்னு ஒண்ணு இல்ல,
அதே மாதிரி பிரம்ம சைத்தன்யம்னு ஒண்ணு இல்ல, ரெண்டுமே ஒரே கான்சியஸ்னஸ் தான். பிரம்மம் ஜீவன் அப்படின்னு ஒண்ணு இல்ல அப்படின்னு பேதம் போய் அதை அனுபவிப்பவன் என்ற பேதமும் போய்விட்ட நிலை. நான் பிரம்மத்தை அனுபவிக்கிறேன், ஆத்மா அனுபவம் பண்றேன் அப்படின்ற நிலையும் போய்விட்ட நிலை எதுவோ சாஸ்வதமான சத்தியமாக ஆகிவிடுகிற நிலை. இதுதான் அத்வைதிகள் சொல்லும் மோட்சம். அதுதானே ஆச்சாரியார் ரொம்ப கிளியரா மகா பெரியவர் சொல்லிட்டார். அதுக்கப்புறம் சொல்ற, இன்னும் பெருசா இருக்கு, நீ கிளாஸ் ஃபுல்லா எடுத்துக்கலாம். சுவானுபூதி என்பதை அபரோக்ஷானுபூதி என்றும் சொல்வார்கள். ஃபுல்லா பாத்தீங்கன்னா ட்ரெடிஷன் இதான், நல்லா புரிஞ்சுக்கணும். சுவானுபூதி என்பதை அபரோக்ஷ அனுபூதி என்று சொல்வார்கள். பரோக்ஷ ஞானம் புத்தியில புரிஞ்சுக்கிறது. முதல்ல பரோக்ஷ ஞானம் தான் உண்டாகும், சப்த அர்த்தமா உண்டாகும். அதுக்கு பேரு வெறும் ஞானம் ஞானம்னு சொல்லுவோம். அதை அபரோக்ஷ அனுபவம் ஆகும்போது கீதா ஃபுல்லா பாத்தீங்கன்னா அபரோக்ஷ ஞானம்ன்ற பயன்பாடு இல்லை, அந்த சப்தம் இல்லை. என்ன சப்தம் இருக்கு? விஞ்ஞானம், ஞானம் விஞ்ஞானம் அப்படின்னு சப்தங்கள் இருக்கு அனுபவ அறிவுக்கு. அப்ப இங்க பாத்தீங்கன்னா அபரோக்ஷானுபூதி என்றும் சொல்வார்கள். அந்த பெயரிலேயே ஆச்சாரியால் ஒரு கிரந்தம் எழுதியிருக்கிறார். அபரோக்ஷானுபூதினே சங்கரர் பாத்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் பண்ணியிருக்கார். பரோக்ஷம் அபரோக்ஷம் என்று இரண்டும். பரோக்ஷம் என்பது நமக்கு தெரியாமல் ஒளிந்து கொண்டிருப்பது. பரோக்ஷம் அபரோக்ஷம் என்பது ரெண்டு ஞானம், ரெண்டு இருக்கு. அதுல பரோக்ஷம் என்பது நமக்கு தெரியாமல் ஒளிந்து கொண்டிருப்பது, ரகசியமாயிருப்பது. அபரோக்ஷம் அதற்கு ஆப்போசிட். பரோக்ஷம்னா என்ன தெரியுங்களா? ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு உபனிஷத் சொல்லுது. பிரம்மம்னு ஒண்ணு இருக்கு உபனிஷத் சொல்லுது. நான் எல்லாமா நான் தான் இருக்கேன் உபனிஷத் சொல்லுது. நான் தான் எல்லாமா இருக்கேன், இந்த மொத்த ஜெகத்தும் விஷ்ணுமயம் ஜெகத்து அப்படின்னு உங்களுக்கு தெரியுதா? தெரியல. யார் சொல்றா? விஷ்ணு சஹஸ்ரநாம பாஷ்யத்துல சங்கரர் சொல்றார், விஷ்ணு புராணத்துல சொல்லியிருக்கு, கிருஷ்ணர் சொல்றார், வியாசர் சொல்றார். அப்ப என்ன அர்த்தம்? உங்களுக்கு அது தூரமா இருக்கு. பரோட்சம், சுவானுபவம் இல்ல. அப்ப பரோட்சம்ன்றது பாத்தீங்கன்னா என்ன அர்த்தம்? பர அக்ஷம் பரோட்சம். எது பாத்தீங்கன்னா இந்த கண்களுக்கு விளங்காம தூரத்துல இருக்கோ அதுக்கு பேர் தான் பரோட்சம். அப்ப ஞானம் பாத்தீங்கன்னா கீதா சொல்லியிருக்கு, உபனிஷத் சொல்லியிருக்குன்னு நீங்க சொன்னீங்கன்னா அது எல்லாம் பரோட்சம். அதே நேரத்துல அபரோக்ஷம்ன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட். அபரோக்ஷம் என்றால் என்னன்னா, நம்ம அபரோக்ஷத்துக்கு லட்சணம் சொல்லியிருக்கேன், விசேஷ பிரத்யக்ஷம் அப்படின்னு பேர் அபரோக்ஷம்னா. அது சொல்லுது நமக்கு நன்றாக தெரிவது, நமக்கு நல்லா தெரிஞ்சது அப்படின்னா அதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா அபரோக்ஷம். பரோக்ஷம் கேள்வி அறிவு, கேள்வி அறிவு பரோக்ஷம். சிரவண ஞானம் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, ஒரு குருநாதர் மூலமா உட்கார்ந்து பாடம் படிச்சோம் அப்படின்னா அது கேள்வி அறிவு, சிரவண ஞானம். அதுக்கு பேரு பரோக்ஷம். நான் பாரதி தீர்த்த சுவாமிகள்கிட்ட போயிருந்தப்போ நான் அதான் கேட்டேன், சுவாமி இப்ப பாத்தீங்கன்னா நான் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கேன், என்னோட குருநாதர் சொல்லி கொடுத்தது, பரம்பரையில சொல்லி கொடுத்ததெல்லாம் பரோக்ஷம் அபரோக்ஷம் பிரிச்சு அனுபவம்னு, அபரோக்ஷம்னா அனுபவம்னு சொல்றாங்க. உங்க குருநாதர் உங்களுக்கு என்ன சொன்னார்? நான் அதான் கேட்டேன் அவர்கிட்ட, பாரதி தீர்த்த சுவாமிகள்கிட்ட கேட்டது. ஏன்னு கேட்டா சந்திரசேகர பாரதி சுவாமிகள் அபினவ வித்யா தீர்த்த சுவாமிகளுக்கு என்ன சொன்னார், அபினவ வித்யா தீர்த்த சுவாமிகள் உங்க குருநாதர் உங்களுக்கு என்ன சொன்னார், என்ன சொல்லி கொடுத்தார்? பரோக்ஷம் அபரோக்ஷம்னு ஒண்ணு இருக்கா, இல்ல வெறும் புத்தியில புரிஞ்சுக்கிறது தானா, அண்டர்ஸ்டாண்டிங் தான் ஞானமா, அதுதான் முடிவா அப்படின்னு கேட்ட மாத்திரத்துல பாரதி தீர்த்த சுவாமிகள் கரெக்டா சொன்னார். என்னன்னு கேட்டீங்கன்னா, எதெல்லாம் புத்தியில புரிஞ்சுக்கிறோமோ அது எல்லாம் பரோக்ஷம். ஒரே வார்த்தையில சொல்லிட்டார். எதெல்லாம் புத்தியில புரிஞ்சுக்கிறோமோ, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஞானங்களும் புத்தியில தானே புரிஞ்சுக்கிறோம். அப்ப எல்லா ஞானங்களும் பரோக்ஷம். எது சுவானுபவமா இருக்கோ அதுதான் அபரோக்ஷம் அப்படின்னு பாரதி தீர்த்த சுவாமிகள் என்ன சொன்னாரோ அது அப்படியே இங்க பாத்தீங்கன்னா மகா பெரியவரும் பாத்தீங்கன்னா அதையே தான் சொல்லி இருக்கார். என்னன்னு கேட்டீங்கன்னா, கேள்வி அறிவு பரோக்ஷம், அனுபவ அறிவு அபரோக்ஷம். அனுபவ அறிவு தான் அபரோக்ஷம். மந்திரம் சொல்லுது, இந்த ஆத்மா பாத்தீங்கன்னா என்னது? ஏக்கம், விமலம், அச்சலம், இந்த லட்சணங்கள்லாம் இருக்கு. சர்வாத்மா, இதெல்லாம் லட்சணங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் புரிஞ்சா போதுமா அப்படின்னா புரிஞ்சாலும் பத்தாது. ஏக்கத்தை அனுபவம் பண்ண முடியாது. நீங்க தூக்கத்துல எத்தனையா இருந்தீங்க? நீங்க அங்க அநேகம் இருந்தா ஏக்கம் இருந்துச்சா?
காலையில எந்திரிச்சோட வேக்கப்பானு உங்களை சொல்லிட்டா நீங்க எத்தனை பேர் இருந்தீங்க தூக்கத்துல அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் ஒருத்தன் தான் இருந்தேன், வேற யாரும் இல்லை ஜி, ஒருத்தர் தான் இருந்தேன் தூக்கத்துல சொல்றீங்கல்ல. அப்ப ஏக்கத்துவம் வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்துல வந்து அனுபவம் ஆகுதானா அந்த கூட என்ன இருக்கு? ஒன்னும் தெரியலன்ற அவித்யா இருக்கு தூக்கத்துல. அப்ப ஜாகிரதத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த அவித்யையும் இல்லாம நான் மட்டும் இருக்கேன் அப்படின்னு ஒரு பிரசன்ட்ல உங்களுக்கு அறிவு உண்டாச்சுன்னா அதான் அத்வைத ஞானம், அதுதான் அபரோக்ஷானுபூதி அப்படின்னு பேர். அப்ப ஆச்சாரியர் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, மகாபெரியவர் சொல்றாரு அனுபவ அறிவு அபரோக்ஷம். அனுபவத்துக்கு வராத வரையில் ஒன்றை பற்றிய அறிவு அதன் பிரயோஜனமான ஆனந்தத்தை நமக்கு காட்டாமல் ரகசியமாக வைத்துக் கொண்டு இருக்கிறது என்ற அர்த்தம். ரொம்ப தெளிவா சொல்றார். எதுவரைக்கும் சுவானுபவம் ஆகலையோ அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்ன பத்தின அறிவு வந்து பாத்தீங்கன்னா அதன் பிரயோஜனமான ஆனந்தத்தை நமக்கு வந்து காட்டவே காட்டாது. அதனாலதான் கீதால வந்து பாத்தீங்க அப்படின்னா 29, 30 முடியும் போது வந்து பாத்தீங்கன்னா சுகம் உத்தம சுகம் அப்படின்னு சுகத்தை பத்தி வந்து பாத்தீங்கன்னா அனுபூதிக்கு பிறகு இருக்கிற சுகத்தை பத்தி பேசுவார். சுகம் வந்து பாத்தீங்கன்னா பரோட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரம்மானந்தம் கிடைக்குமா சுவாமினா? பிரம்மானந்தம் கிடைக்காது. பிரம்மானந்தம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சிரவணம் பண்றதுனால கிடைக்கிற ஞானம் கொஞ்சோண்டு ஞானம் தான், ஒரு திவலை தான். சுவானுபவம் ஆயிடுச்சுன்னா திரும்ப வெளியிலேயே வரமாட்டான். எஸ்து ஆத்ம ரதிரேவசியாத் ஆத்ம திருப்தமானவக ஆத்மன் ஏவச்ச சந்துஷ்டக தஸ்ய காரியம் ந வித்யதே. அவனுக்கு செய்ய வேண்டியதுன்னு ஒரு மண்ணாங்கட்டி இருக்காது. அவன் அப்படியே அதுலயே லயிச்சு போய் கிடப்பான். இந்த லோக்கத்துல இருக்கிறதெல்லாம் அல்ப ஆனந்தங்கள், இதுக்கு அவன் வரவே மாட்டான். அப்ப நம்ம எல்லாம் பாடம் படிச்சுட்டு கூட தோசை நல்லா இருக்குல்ல ஜி, மசால் தோசை சூப்பரா இருக்குல்ல அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நமக்கு வந்து இன்னும் பிரம்மானந்தம் தெரியல, விஷயானந்தம் தான் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். மகாபெரியவர் ரொம்ப கிளியரா சொல்றார், எதுவரைக்கும் இந்த பிரம்மம்ன்றது அனுபவமா ஆகாத வரையில், நான் பிரம்மமா இருக்கேன்னு ஒரு அனுபவம் உண்டாகாத வரைக்கும் அதன் பிரயோஜனமான ஆனந்தத்தை நமக்கு காட்டாமல், அந்த ஞானத்தோட ஆனந்தத்தை நமக்கு காட்டாமல் இந்த பரோட்சம் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா ரகசியமா தான் அது வச்சிருக்கும். இப்ப பரோட்ச ஞானம் இருக்கிற வரைக்கும் அந்த பிரம்மானந்தம் ரகசியமா தான் இருக்கும் ஒழிய நமக்கு பரோட்ச ஞானம் கிடைச்சோன்னு நம்ம எல்லாம் ஆயிடுச்சுன்னு நினைக்க கூடாது. அது மட்டும் இல்ல, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றார் மகாபெரியவர், நல்ல நிறைய கலோக்கியலா பேசுவார். குற்றாலம் அருவியை பற்றி பக்கம் பக்கமாக படிக்கின்றோம். குற்றாலத்துக்கு போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். குற்றாலத்தை பத்தி யாரும் போகல அப்படின்னா நிறைய வீடியோஸ் எல்லாம் இருக்கு. என்ன சொல்ல சொன்னீங்கன்னா நான் நிறைய சொல்லுவேன். எனக்கு ரொம்ப குற்றாலம் ரொம்ப பிடிக்கும், நிறைய வாட்டி போயிட்டு வந்திருக்கேன். அப்ப குற்றால அருவியை பத்தி பக்கம் பக்கமா நீங்க வந்து படிக்கிறோம். போயிட்டு வந்தவர்கள் அதை பற்றி மணிக்கணக்காக வர்ணித்து கேட்கிறோம். போயிட்டு வந்தவங்களும் மணிக்கணக்கா உங்களுக்கு குற்றாலத்தை பத்தி குளிச்சதை பத்தி பேசலாம். ஆனாலும் இதனால் எல்லாம் அனுபவ ஆனந்தம் நமக்கு கொஞ்சமாவது ஏற்படுகிறதா? ஏதாவது குற்றாலத்துல குளிச்ச ஆனந்தம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபால்ஸ்ல குளிச்ச ஆனந்தம் நமக்கு கிடைச்சிருமா? குளிச்சவங்க வந்து சொன்னாங்க, அதை பத்தின வீடியோஸ் பார்த்தோம், அதை பத்தின ஆர்டிகல்ஸ் எல்லாம் படிச்சோம், புக்கெல்லாம் படிச்சோம். ஆனா உங்களுக்கு ஆனந்தம் கிடைச்சதா இல்லையா? கிடைக்கல சாமி. அப்ப அந்த ஆனந்தம் கிடைக்கல. அதனால அது காதுக்குள்ளே, காது வழியா மூளைக்குள்ளே போனாலும் கூட உங்களுக்கு யாரோ சொல்றாங்க காதுல போச்சு, அதுக்கப்புறம் மூளைக்குள்ளாரையும் போச்சு. குற்றாலம் இருக்கு, இப்படி இருக்கும், அப்படி இருக்கும். மூளைக்குள்ளாரே போனாலும் கூட பிரயோஜனம் இல்லை சுவாமி. அதுவரை அது அபரோக்ஷம்தான். அப்ப குற்றாலத்தை பத்தி நீங்க என்ன படிச்சாலும், குற்றால ஃபால்ஸை பத்தி என்னதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலும், மூளையில புத்தி வரைக்கும் நீங்க என்னதான் நாலேஜ் கெயின் பண்ணாலும் கூட அது பரோட்சம் தான். பாருங்க, அப்படியே பாரதி தீர்த்த சுவாமிகள் என்கிட்ட என்ன சொன்னாரோ, எதெல்லாம் புத்தியில புரிஞ்சுக்கிறதா இருக்கோ அது எல்லாம் பரோட்சம் தான். அப்ப பாருங்க, சிருங்கேரி மடம் வேற சித்தாந்தம், காஞ்சி மடம் வேற சித்தாந்தம்லாம் இல்லை, எல்லாம் ஒரே சித்தாந்தம். சித்தாந்தத்துல காம்ப்ரமைஸே இல்லை. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவிலேயே அது அனுபவமாக பேசணும், அப்போதுதான் அது அபரோக்ஷம். நான் குற்றாலத்துல போய் குளிச்சுட்டு வந்தேன்னா நான் என்ன சொல்லுவேன்? குற்றாலத்துல குளிச்செஞ்சு ஆனந்தமா இருந்துச்சுன்னு சொல்லுவேன். ஆனந்தமா இருந்துச்சுன்னு. நான் போகாத வரைக்கும் என்ன சொல்லுவேன்? ஜி குற்றாலத்துல குளிச்சா ஆனந்தமா இருக்குமா ஜி, குற்றாலத்துல குளிச்சா ஆனந்தமா இருக்குமா ஜி சொல்றாங்க ஜி. அப்ப நம்ம சொல்லுவோம், அவர் சொன்னாரு, இவர் சொன்னாரு, ஆனந்தமா இருக்குமா குற்றாலத்துலன்னு. நீங்க போய் குளிச்சுட்டு வந்தா என்ன சொல்லுவீங்க? ஆஹா சூப்பர் ஜி,
ஆனந்தமோ ஆனந்தம் ஜி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப சுவானுபவத்துக்கும் மற்றவங்களோட நாலேஜ்ல நம்ம கேட்டுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கா? அப்ப உபனிஷதங்கள் என்ன சொன்னாலும் அது புத்தியில முதல்ல புரிய வரைக்கும் பரோட்சம் தான். சுவானுபவம் ஆனாதான் அது அபரோக்ஷம். இதுல கொஞ்சம் வேடிக்கை, குரு உபதேசம் மூளை லெவலில் மட்டும் ஏறுகிற போது, இப்ப வர்றாரு குருவோட உபதேசம் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல என்ன ஆகும்? முதல்ல வந்து பாத்தீங்கன்னா குரு உபதேசம் மூளை லெவலில் மட்டும் ஏறுகிற போது நமக்கு ரகசியமாக இருக்கிற மாதிரி தோன்றவில்லை. இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட போன் பண்ணும்போது பேசுவாங்க. நான் நிறைய உபநிஷத்தெல்லாம் கேட்டவங்க 2 வருஷமா பாடம் கேட்கறவங்களா இருக்காங்கல்ல. இதுல கொஞ்சம் நல்ல சின்சியரா மனசு ஏகாகிர சித்தத்தோட இருக்கவங்க நம்ம ஸ்டூடெண்ட்ல நிறைய பேர் இருக்காங்களா. பவித்திரமான ஆத்மாக்கள், புண்ணியாத்மாக்கள், அந்த கர்ண சுத்தியோட ஆசை கம்மியா இருக்கிறவங்க நிறைய பேர் நம்ம இதுல இருக்கோம். இந்த பரோட்ச ஞானமே நமக்கு என்ன தெரியும்னா, சப்த அர்த்தம் உள்ள போகும்போதே இந்த ஞானமே ரகசியமாக இருக்கிற மாதிரி தோன்றவில்லை. எனக்கு ஏதோ ஆத்மா அனுபவமே ஆன மாதிரி தெரியுது நமக்கு நிறைய பேர்த்துக்கு. நிறைய பேருக்கு சுவாமி சொன்னதெல்லாம் எனக்கு அனுபவத்துல வந்துருச்சே. கேட்டீங்க நிறைய பேர் என்கிட்ட போன் பண்ணி பேசுறவங்க எல்லாம் இருக்கீங்க. நீங்க பேசும்போதெல்லாம் நான் நினைச்சுப்பேன், இதெல்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். அவங்களுக்கு அனுபவமான மாதிரியே பேசுவாங்க. நான் பேசும்போதெல்லாம் ஏர் பண்ணுவேன். நம்ம என்ன நினைக்கும், சுவாமி சொன்ன வார்த்தைகள் எல்லாமே எனக்கு அனுபவமா ஆயிடுச்சுன்னே நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைக்கிறோம். மூளைக்கு நன்றாக விஷயம் தெரியத்தான் தெரிகிறது, நல்ல புத்திக்கு புரியுது. சுவாமி சொல்றதெல்லாம் நல்லா புரியுது. சுவாமி நீங்க சொல்றதெல்லாம் புரியுது சாமி, ஒரு டவுட்டும் இல்லை சாமி, அப்படியே அப்சர்வ் பண்றோம் சாமி, தெரியுது. ஆனாலும் அது உயிரின் அனுபவமாக இல்லாததால் அது இன்னும் அந்த கான்சியஸ்னஸோட என்ன ஆகல, கலக்கல. எங்க நிக்குது? புத்தியோட நிக்குது. அதை பரோட்ச ஞானம் என்றே வைக்க வேண்டும். யாரும் கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. பரோட்ச ஞானம் தான். நீங்க புத்தியில புரிஞ்சுக்கிட்டாலும் இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளாரிட்டி இருக்கு. என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, சாமி நீங்க வந்து யாரோ ஃபோன் பண்ணும்போது அங்கங்க சொல்லுவாங்க, கிளாஸ் எல்லாம் கேட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா யோக சூத்திரம் கேட்டிருக்காரு. நம்ம யோக சூத்திரத்துல ரொம்ப டீட்டெயிலா வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த அனுபவத்தை பத்தி 2 நாள் கிளாஸ்க்கு முன்னாடி இது பண்ணது. அப்புறம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் சென்னையில இருந்து ஃபோன் பண்றாரு, சுவாமி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம நீங்க வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு கிளாரிட்டியோட சொல்ல முடியாது சாமி, நீங்க ஆயிட்டீங்க சாமி. என்கிட்ட அப்பப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க, நீங்க அனுபூதி பண்ணிட்டீங்க, நீங்க ஆயிட்டீங்க சாமி அப்படின்னு. நான் சொல்லுவேன், இல்லப்பா அதெல்லாம் இல்லை, இதெல்லாம் புத்தியோட கிளாரிட்டி. இதெல்லாம் நல்ல மனனம் பண்ண 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 குரு கிருப்பையும் இருந்துச்சுன்னா, கூட குரு கிருப்பையும் நல்ல சிரவணமும் பண்ணியிருந்தீங்கன்னா, நிறைய அபியாசம் பண்ண 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 நல்ல கிளாரிட்டி வந்துடும். ஆனா எனக்கு தெரியும், மகா பெரியவருக்கு தெரியும், எனக்கு தெரியும், பெரியவங்க நிறைய பேருக்கு தெரியும், இது பரோட்சமா இது அபரோக்ஷமா அப்படின்றது நல்லா தெரியும். அப்ப வந்து இங்க சொல்றார், ஆனாலும் அது உயிரின் அனுபவமாக இல்லாததால், என்னுடைய சொந்த அனுபவமா இல்லாததால அதை பரோட்ச ஞானம் என்றே வைக்க வேண்டும். எப்போது அது உயிருக்கு உள்ளே போய் அனுபவம் ஆகிறதோ, எப்போ அது உயிருக்குள்ளா போய் அனுபவம் ஆகிறதோ, இதுக்கெல்லாம் வந்து பிரமாணம். நாங்க ஆச்சாரியர்கள் குருநாதர்கள் ஏதாவது பேசுறாங்க அப்படின்னா அதெல்லாம் ஒரு ஸ்லோகமா ஒரு மந்திரமா இருக்கும். நான் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா சங்கரோட ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்கேன். என்ன ஸ்லோகம் அப்படின்னா, தேகாத்ம ஞானவத் ஞானம் தேகாத்ம ஞான பாதகம் ஆத்மனியேவ பவேத்யஸ்ய நேச்சனபி சமுச்சியதே அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. எப்படி இருக்கணும் அனுபவ ஞானம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா தேகாத்ம ஞானம் இருக்குல்ல, தேகாத்ம ஞானம்னு அர்த்தம் நான் மனுஷன், நான் மனுஷன்ற ஞானம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு? யாரோ சொன்ன அறிவா? யாரோ சொன்னாங்களா உங்கள்கிட்ட வந்து நீங்க மனுஷனா இருக்கீங்கன்னு? ஏதாவது கிரந்தம் இல்ல சாமி நான் மனுஷனா இருக்கேன் சாமி, பகவத்கீதை சொல்லுது சாமி, சாமி இந்த பிரம்மசூத்திரம் சொல்லுச்சு சாமி நான் மனுஷனா இருக்கேன் சாமி, கிருஷ்ணர் சொன்னார் சாமி நான் மனுஷனா இருக்கேன் சாமி, பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க சாமி நான் மனுஷனா இருக்கேன் சாமி. மனுஷனா இருக்கன்றது என்னோட சுவானுபவம். மனுஷனா இருக்கேன், நான் தேகமா இருக்கேன். ஸ்திரீகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா யாராவது நீங்க ஸ்திரீயா இருக்கீங்கன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களா? புருஷர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் புருஷனா இருக்கேன், ஆம்பளையா இருக்கேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களா? யாரும் சொல்லல. அப்ப வந்து தேகாத்மத்துல நமக்கு என்ன மாதிரி ஞானம் எனக்கு இருக்கோ, தேகாத்ம ஞானவத்து ஞானம், தேகாத்மத்துல அசைக்க முடியாம, உங்களை நான் சொல்றேன், நீங்க மனுஷன் இல்ல ஜி, நீங்க
மனுஷனா நீங்க அப்படின்னு யாராவது உங்களை கேட்டா உங்களுக்கு எவ்வளவு கோபம் வருது. நீங்களாம் மனுஷனாச்சு அப்படின்னு கேட்டா, என்கிட்ட வந்து யாராவது நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா அப்படின்னு கேட்டா ஆம்பளைங்களுக்கு எல்லாம் எவ்வளவு கோபம் வரும். நீ எல்லாம் என்ன ஆம்பளையா நீ அப்படின்னு. இன்னொரு அம்மாட்ட நான் கேட்கிறேன், நீ ஒரு பொம்பளையாமா நீ அப்படின்னு கேட்டா நமக்குள்ள என்ன கோபம் வருது இல்ல. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் ஆம்பளை, நான் பொம்பளை, நான் மனுஷன் அப்படின்றதுல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு சாலிடான ஞானம் இருக்கு. இந்த மாதிரி ஞானமானது எவனுக்கு நான் பிரம்மமாயிருக்கேன் அப்படின்னு உண்டாகுதோ, ஏன் நம்மளோட சாலிடான ஞானமா இருக்கு இந்த தேகத்துல அப்படின்னா அனுபவத்தை மறுக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல ஒரு மனுஷனும் இல்ல, இந்த மொத்த உலகமும் வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா மனுஷன் இல்ல ஜி அப்படின்னு சொன்னாலும் நம்ம ஏத்துப்போமா? 1000 கிரந்தங்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி நிறைய பிரமாணம்லாம் இருக்குச்சு, வேதம் சொல்லுது நீங்க மனுஷன் இல்ல அப்படின்னு நிறைய கொட்டேஷன் மந்திரங்கள் நிறைய வச்சுக்கிட்டு இவ்வளவு பேர் சொல்றாங்க நீங்களாம் மனுஷன் இல்ல அப்படின்னு சொன்னா நான் மனுஷன் இல்லைன்னு நம்ம ஒத்துப்போமா? போயான்றுவோம். நீ எவ்வளவு ஊரே வந்து சொன்னா கூட நான் மனுஷன்தான் அப்படின்னு. ஏன் அப்படின்னா மனுஷன்றது இந்த தேகம் நான் அப்படின்றது எனக்கு சுவானுபவமா இருக்கு. இந்த விதமா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் பிரம்மமா இருக்கேன், நான் ஆத்மாவா இருக்கேன் அப்படின்னு ஒரு ஞானம் உண்டாச்சு அப்படின்னா அது எப்படி உண்டாகுனா கேள்வி ஞானத்துல எல்லாம் உண்டாகாதுங்க. கேள்வி ஞானத்துல எல்லாம் உண்டாகாது. நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் நம்ம ராமானுஜர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அத்வைதம் தான் படிச்சாரு. ஆனா அவர் என்ன பண்ணிட்டார், படிச்சது அத்வைதம், அவர் என்ன பண்ணிட்டார், விசிஷ்டாத்வைதத்து ஒரு சாஸ்திரம் பண்ணிட்டார், ஒரு சித்தாந்தமே பண்ணிட்டார். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா படிக்கலாம், அது எப்ப வேணாலும் அத்வைதம் துவைத்தமா மாறலாம், இல்லைன்னா ஈஸ்வரனே இல்லைன்னு நீங்க என்ன பண்ணலாம், ஏத்திஸ்டாவும் மாறி போயிடலாம், நீங்க நாஸ்திகவாதியா ஆயிடலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அனுபவமா ஆயிடுச்சு அப்படின்னா அந்த அனுபவத்தை மறுக்கிறதுக்கு இந்த உலகத்துல ஒருத்தனும் இல்லை. அதனால சொல்லுது தேகாத்ம ஞானவத்து ஞானம். தேகாத்துல நான்ற எண்ணம் எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கோ இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எந்த ஞானம் பிரம்ம ஞானம் உண்டாகுதோ அந்த ஞானம் என்ன பண்ணும், நான் மனுஷன், நான் தேகம் அப்படின்ற ஞானத்தை என்ன பண்ணும், பாதம் பண்ணும், நீக்குகின்றது. நான் ஜீவன் இல்லை, நான் தேகம் இல்லை அப்படின்றத அந்த அனுபூதி ஞானம் தான் உங்களுக்கு நீக்கும். ஆத்மனியேவ பவேத்தியஸ்ய, எவன் தானிலேயே நிற்கிறானோ, ஆத்மாவாகவே இருக்கிறானோ அவன் வந்து பாத்தீங்கன்னா நேச்சனபி முச்சியதே, அவன் இச்சைப்படவில்லை என்றாலும் அவன் முக்தியவே அடைகிறான், முக்தியிலேயே இருக்கிறான். அப்ப சுவானுபவத்துக்கு பேரு தான் என்ன பேரு அப்படின்னா அபரோக்ஷ அனுபவம்னு பேரு. அதுக்கு பேர் தான் மோட்சம் என்று பெயர். இங்க ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னா அபரோக்ஷ என்ற பெயர் கொடுத்திருக்கிறது. இதிலே தான் முரண் மாதிரி இருக்கும் வேடிக்கை. இதுலதான் கொஞ்சம் கான்ட்ரடிக்ஷன் இருக்கு அப்படின்னு ஆச்சாரியர் என்ன பண்றார் சொல்ல ஆரம்பிக்கிறார். வெளிப்பட குரு வாக்கியம் நன்றாக தெரிந்து, குருவோட வாக்கியம் இப்ப நான் சொல்ல சொல்ல உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சு மூளைக்கு அது எட்டும் போது, மூளைக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ள போயிடுது, உள்ள போயிட்டு அதுக்கு பேர் ஞானம்னு பேரு. புரிதல் உண்டாயிடுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ஞானம்னு பேரு. அதற்கு ஒளித்து வைத்தது ரகசியமானது என்று அர்த்தம் கொடுக்கும் பரோட்ச பட்டம் ஒட்டி கொண்டிருக்கிறது. அப்ப நீங்க புத்திக்குள்ளார இதுதான் ஆத்மா, இதுதான் பிரம்மம், நான் பிரம்மமா இருக்கேன் அப்படின்னு சப்தார்த்தங்கள் புரிஞ்சிருச்சுன்னா, ஆனா அதுக்குள்ளார என்ன மறைஞ்சிருக்கு, அனுபவம் வந்து பாத்தீங்கன்னா உண்டாகல. அந்த அனுபவம் ரகசியமா தான் இருக்கு. அப்ப அனுபவம் ரகசியமா இருக்கிற ஞானத்துக்கு என்ன பேர் அப்படின்னா பரோட்ச பட்டம், பரோட்ச ஞானம் அப்படின்னு பேர். பரம ரகசியமாக இருக்கப்பட்ட உயிரின் உள்ளே சைத்தன்யம் எடுத்துக்கணும். உயிரின் உள்ளே அதுவே தோய்ந்து உறைந்து போய் வெளிப்பட தெரிகிற வாக்கு மூளை எல்லாம் மறைந்து போன போது அபரோக்ஷம் என்று, அதாவது நன்றாக வெளிப்பட பிரகாசிப்பதாக பட்டம் பெறுகிறது. லய பிரக்கிரியால பண்றோம். லய பிரக்கிரியா போகும்போது என்ன பண்றோம் அப்படின்னா இதுல கட்டோபனிஷத்து சொல்ற எச்சேத்வாங் மனசி பிராஜ்ஞா. ஒரு புத்திசாலி என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா நல்ல பரோட்ச ஞானத்தை அடைஞ்சதுக்கு பிறகு குருநாதர் மூலமா நல்ல சப்தார்த்தங்களை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும், இந்த வாக்கை வந்து பாத்தீங்கன்னா மனசுல ஒடுக்கட்டும், மனச வந்து பாத்தீங்க அப்படின்னா புத்தியில லயம் பண்ணட்டும், புத்திய வந்து பாத்தீங்கன்னா மகத்தத்துவம் சொல்லக்கூடிய பிராணன்ல வந்து பாத்தீங்கன்னா லயம் பண்ணட்டும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மகத்தத்துவத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவில் லயம் செய்யட்டும். அப்ப லயம் செஞ்சு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, காது மூலம் புத்தி, இந்த காதுனா இந்திரியங்கள்,
புத்தி அப்படின்னா மனசு புத்தி, இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மறைந்து போய், அந்த மறைந்து போன போது அதுக்கு என்ன பேரு? தான் தானா நிக்கிறது. அந்த தான் தானா நிக்கிறதுக்கு அபரோக்ஷம் என்று, அதாவது நன்றாக வெளிப்பட பிரகாசிப்பதாக பட்டம் பெறுகிறது. அப்போ நல்லா பிரகாசமாகுது. இந்த புத்தி மனசு இந்திரியங்கள் எல்லாம் போனதுக்கு பிறகு தான் தானா நிற்கும் போது, கீதால நம்ம 6:20 பார்த்தோம்ல, யதா விநியதம் சித்தம் ஆத்மன் ஏவாவதிஷ்டதே, ஒரு சப்தம், நல்ல சப்தம், தான் தான்லயே நிக்கிறது. அந்த நல்ல இந்திரியங்கள் மனசு புத்தி எல்லாம் விலகினதுக்கு பிறகு வெறும் தான் தானா நிக்கிறதற்கே அதுக்கு பேர் தான் அபரோக்ஷம் என்று பெயர். அப்ப அதுக்கு பேர் தான் என்ன பேருனா பிரகாசந்தேன்னு. இங்க ஸ்வேதாஸ்வதர மந்திரத்தோட அர்த்தம் பிரகாசிக்கிறதுன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா புத்தியில புரிஞ்சுக்கிறது இல்ல, அனுபூதி அப்படின்னு பேர். அபரோக்ஷ ஞானம் பெயர். இது எப்படி சரி என்றால், சுவாமி இது எப்படி சரி சுவாமி, இதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்களா அப்படின்னா, ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா சொல்ற, பால் ருசியாக இருக்கிற வஸ்து என்று நமக்கு தெரியும். பால் டேஸ்ட், நல்ல டேஸ்ட், நல்ல சுண்டை காய்ச்சினீங்கன்னா பால் நல்ல டேஸ்ட். வெல்லமும் ருச்சியான வஸ்து என்று தெரியும். வெல்லமும் நமக்கு நல்லா தெரியும், சர்க்கரையும் நல்ல இனிப்புன்னு நமக்கு தெரியும். தெரிஞ்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதனால் பாலையும் வெல்லத்தையும் போட்டு நன்றாக சாரம் திரண்டு வரும்படி இருக்க காய்ச்சினால் அந்த திரட்டு பால் பகுருசியாகத்தான் இருக்க வேண்டும் என்று தெரிகிறது. இப்ப நம்ம பால் நல்ல டேஸ்ட்னு தெரியும், சர்க்கரை வெல்லமும் நல்ல டேஸ்ட்னு தெரியும். இந்த ரெண்டுத்தையும் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்த்து கிண்டி 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 திரட்டு பால் பண்றோம்னு வச்சுக்கோங்க. திரட்டு பால் பண்ணா அப்ப பால்ல இருக்கிற டேஸ்டும் சர்க்கரையில இருக்கிற டேஸ்டும் சேர்ந்து திரட்டு பால் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். தெரியும்ல எல்லாத்துக்கும். அந்த கலரே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு தூண்டும். இப்ப நான் வந்து பால்கோவா கொண்டு வந்திருக்கேன், திரட்டு பால் வந்து வச்சிருக்கேன் நான். அப்ப வந்து அதை பார்க்கும் போதே எனக்கு தெரியும், இன்னும் சாப்பிடல, எனக்கு தெரியும் இது வந்து பாத்தீங்கன்னா வெறும் பால், அதுக்கப்புறம் ஸ்வீட்டு, கொஞ்சம் ஏலக்காய் போட்டு நல்லா அந்த உருளியில போட்டு திரட்டி 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 நல்லா எடுத்திருக்காங்க. இப்ப நமக்கு தெரியுமா தெரியாதா திரட்டு பால் வந்து இனிப்பா இருக்குன்னு தெரியும். அப்படி தெரிஞ்சா வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னா என்று தெரிகிறது, அதாவது மூளைக்கு தெரியுது, நல்லா இருக்குன்னு மூளைக்கு தெரியுது. இப்படி மூளையால் நிச்சயப்படுத்தி தெரிந்து கொண்டு விட்டாலும், அதனால புத்திக்கு நல்லா தெரிஞ்சாலும் திரட்டுப்பால் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சாலும், அதனால் திரட்டுப்பாலில் உண்டாகிற ருசி அனுபவம் கிடைத்து விடுகிறதா என்ன? நமக்கு கிடைச்சிருமா? திரட்டுப்பால் ரொம்ப டேஸ்டா இருக்கும். பால் பேடா நம்ம சொல்லுவோம், மில்க் பேடா. மில்க் பேடா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். டேஸ்ட் வந்துருச்சா இப்போ? நான் சொன்னேன்ல, இப்போ உங்களுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன்ல, நல்லா திரட்டுப்பால் நல்லா டேஸ்டா இருக்கும். அனுபவம் பண்ணுங்க பார்க்கலாம். சப்தம் வந்து பாத்தீங்கன்னா அனுபவத்தை கொடுத்துருமா? கொடுக்கல. அதனால வந்து பாத்தீங்கன்னா திரட்டுப்பாலின் பலனான அந்த இன்பத்தை அடைய என்ன பண்ண வேண்டும் என்று தின்று பார்க்க வேண்டும். வேற எதுவும் பண்ண வேணாம். என்ன பண்ணணும்? அனுபவத்தை வந்து பாத்தீங்கன்னா அடையணும். திரட்டுப்பால் டேஸ்டா இருக்குன்னு அனுபவத்தை அடையணும்னா சாப்பிட்டு பார்க்கணும். அதே மாதிரி வெளியிலே தெரிகிற திரட்டுப்பாலை உள்ளே தள்ளுகிற போது தான் அதை பற்றிய சரியான நிஜமான அனுபவம் உண்டாகிறது. பாருங்க எவ்வளவு கலோக்கியெல்லாம் பெரியவர் பேசியிருக்காரு. அதை எடுத்து என்ன பண்ணணும்? திரட்டுப்பால் எடுத்து உள்ள தள்ளணும். உள்ள போட்டோம் அப்படின்னா அது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா சிங்க் ஆயிரும். அந்த நாக்கோட மனசோட சிங்க் ஆனோன்னு நமக்கு என்ன ஆகும்? அப்படி ஒரு ஆனந்தம். ஆஹா, அது என்ன ஆனந்தமா இருக்குல்ல திரட்டுப்பால் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மகாபெரியவருக்கு திரட்டுப்பால் பிடிக்கும்னு நினைக்கிறேன். எனக்கும் திரட்டுப்பால் பிடிக்கும், எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன்னு. அப்பா என்ன டேஸ்ட் அது! அப்ப நிஜமான அனுபவம் உண்டாகிறது. இங்கே வெளிப்பட இருந்த வஸ்து மறைந்து போய் அப்ப என்னாச்சு? திரட்டுப்பாலுன்னு வெளியில இருந்துச்சு இல்ல, அந்த வஸ்து வந்து பாத்தீங்கன்னா டும் உள்ள போட்டோன்னா என்ன ஆகி போச்சு? அது உள்ள போட்டோன்னா வெளியில காணோம். வெளியில வந்து டிசப்பியர் ஆயிட்டு உள்ளுக்குள்ளே ரகசியமாக ஆன பிறகுதானே அதனால் என்ன பயனோ, அது எந்த லட்சியத்தை உத்தேசித்து செய்யப்பட்டதோ அது பூர்த்தியாகிறது. சொல்ற, எதுக்காக திரட்டுப்பாலை பண்ணீங்க? ஆனந்தமா சாப்பிட்டு ஆனந்தப்படுறதுக்கு தானே சாப்பிட்டீங்க. அப்ப ஆனந்தப்படுறதுக்காக சாப்பிட்டு அந்த இது வந்து அதோட பர்பஸ் வந்து எப்ப வந்து அது தன்மயமா ஆகுதோ, வெளியில இருக்கிற வரைக்கும் தன்மயம் இல்லை, அது ஆப்ஜெக்டா இருக்கு. அதை எடுத்து உள்ள தள்ளி வயிற்றுக்குள்ள போட்டு அது என்மயமா ஆனதுக்கு பிறகு என்ன ஆகுது? அதோட பர்பஸ் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகுது. அதே மாதிரி அது பூர்த்தி ஆகிறது. உள்ளுக்குள்ளாரே போன பின் அதன் ரூபம் மறைந்தாலும் அதன் பயன் அப்போதுதானே வெளிப்படுகிறது. அப்ப உள்ள போனோன்னு திரட்டுப்பால் என்ன ஆயிடுச்சு? அப்படியேவா இருக்கு?
அதோட ஃபார்ம் எல்லாம் போயிடுச்சு, திரட்டுப்பாலோட ஃபார்ம் எல்லாம் போயிடுச்சு. ஆனா அந்த திரட்டுப்பாலோட ஃபார்ம் போயிடுச்சு, ஆனா அதுல இருந்து கிடைக்கிற ஆனந்தம் அப்பதானே கிடைக்குது. என்ன எக்ஸாம்பிள் பாருங்களேன், என்ன என்ன மனுஷன் இப்படி எழுதியிருக்காரு. அதான் குருநாதர்களோட கிருப்பை. அதுதான் திரட்டுப்பால் தன்னோட ஃபார்ம் இல்லாம போகும்போது அந்த ஆனந்தம் அப்பதான் கிடைக்குது. திரட்டுப்பால் திரட்டுப்பாலாவே இருந்துச்சு அப்படின்னா ஆனந்தம் கிடைக்காது சுவாமி. உள்ள தள்ளணும், அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா மென்னு உள்ள வந்து அப்படியே எசன்ஸை எடுத்தீங்க அப்படின்னா ஆனந்தம் கிடைக்குது. அதாவது உள்வெளி என்பதில் 2 விதம் இருப்பதாக தெரிகிறது. நிறைய விஷயம் பேசுறேன். உள் வெளி, உள்ள வெளியிலன்னு 2 விஷயம் இருப்பதாக தெரிகிறது. ரூபத்தினால் வெளிப்பட ஒன்று இருக்கிற போது அதனுடைய சாரமான பயன் பிரகாசிக்காமல் இருக்கிறது. ரூபத்தோடு ஒரு வஸ்து வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருக்கு அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய அந்த டேஸ்ட், அந்த ரசம், அந்த சாரம். ஒரு கரும்பு இருக்கு, கரும்பு நல்ல ஃபார்ம்ல இருக்கு, ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா அது இனிப்புன்ற அந்த சாரம் எப்ப இருக்கு? அந்த கரும்பை வந்து சக்கையா பிழிஞ்சு எடுத்தாதான், கரும்பு சாறு எடுத்தாதான் அதோட ரசம். அப்ப என்ன ஆகுது? கரும்பு தன்னோட ஃபார்மை மிஸ் பண்ணுது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரூபம் வெளியில இருக்குன்னா அந்த திரட்டுப்பாலோட ரூபம் வெளியில இருக்கிறது, அதனுடைய சாரமான பயன் வந்து பாத்தீங்கன்னா வெளியில தெரியவே தெரியாது. அது என்ன டேஸ்டா இருக்குன்னு வெளில தெரியாது, ரூபம் இருக்கானா. அதே நேரத்துல பிரகாசிக்காமல் இருக்கிறது என்றால் ரகசியமாக ஒளிந்து கொண்டு இருக்கிறது என்றுதானே அர்த்தம். அப்ப திரட்டுப்பாலுல ஆனந்தம், திரட்டுப்பால்ல இருக்கிற ஆனந்தம் திரட்டுப்பாலுன்ற அந்த ஃபார்முக்குள்ளார மறைஞ்சிருக்கு. சக்கரை இனிப்போட ஆனந்தம் கரும்புக்குள்ளார மறைஞ்சிருக்கு. ஏன்னா ஃபார்ம் இருக்கு, ஃபார்ம் இருக்கிற வரைக்கும் அந்த அர்த்தம், அதுல இருக்க பிரயோஜனம் வெளிப்படாம பிரகாசிக்காமலேயே இருக்கிறது. அதாவது வேதாந்த பரிபாஷைப்படி அது பரோட்சமாகத்தான் இருக்கிறது. கரும்புக்குள்ளார சக்கரை எப்படி இருக்கு? கரும்பு வெளியில பாத்தீங்கன்னா சக்கரை என்னவா இருக்குன்னு அர்த்தம்? சக்கரை பரோட்சமா இருக்குன்னு அர்த்தம், சக்கரை ரகசியமா இருக்குன்னு அர்த்தம் வேதாந்த பரிபாஷைப்படி. எப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த சர்க்கரைய வந்து பாத்தீங்கன்னா சாறு பிழிஞ்சு எடுத்து உள்ள விட்டமோ அப்போ அது சிங்காய் அனுபவமா மாறும் போது அதுக்கு பேர் அபரோக்ஷம். அதனால உள்ளே போய் அதன் ரூபம் மறைந்து விடுகிற போதுதான் அந்த பால் திரட்டுப்பால் வந்து உள்ள போய் அதன் சாரமா அது வந்து தன்னோட ரூபத்தை வந்து விட்டு சாரமானது உண்டாகும் போது பிரயோஜனம் பிரகாசிக்கிறது. அதுக்கு பேர் அபரோக்ஷமாகிறது. இதான் வேதாந்தத்துல சொல்லுவார். என்ன பண்ணுவாரு? இது இன்னொரு இடத்துல மகாபெரியவர் சொல்றார், பரோட்சம் அபரோக்ஷம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, சக்கரை சக்கரை சக்கரைன்னு சர்க்கரையை பத்தி நிறைய தீசிஸ் எல்லாம் படிக்கிறீங்க, நிறைய ஆர்டிகிள்ஸ் எல்லாம் படிக்கிறீங்க, சயின்டிஸ்ட்லாம் நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ்லாம் இருக்கு, எல்லாத்தையும் படிக்கிறீங்க. நிறைய கவிஞர்கள் சர்க்கரையை பத்தி நிறைய பேசியிருக்காங்க, அதெல்லாம் படிக்கிறீங்க. இதெல்லாம் எப்ப தெரியுங்களா தீர்ந்து போகும்? ஒரே ஒரு பிஞ்சு சர்க்கரை எடுத்து நாக்கில வச்ச மாத்திரத்துல என்ன ஆயிடும்? இந்த தீசிஸ் பேப்பர் எல்லாத்தையும், ஆர்டிக்கல், கவிதைகள் எதெல்லாம் சர்க்கரையை பத்தி எழுதியிருக்கோ அதெல்லாத்தையும் தூக்கி என்ன பண்ணுவான்? ஓரம் தள்ளுப்பா அப்படின்னு ஓரமா தள்ளிடுவான். ஒரே ஒரு பிஞ்சு சர்க்கரை எடுத்து நாக்கில வச்சா அனுபவம் ஆகுது. எப்ப அனுபவம் கிடைக்குதோ அப்ப வந்து அபரோக்ஷமா சொல்ற சப்தங்கள் எல்லாம் வியர்த்தமா போயிடும். மகாபெரியவர் சொல்லுவார், இவர் நம்ம ரமண பகவான் சொல்லுவார், இந்த சாஸ்திர குப்பையெல்லாம் தூக்கி ஓரமா போடுப்பா அப்படின்னாரு. சாஸ்திர குப்பையை எப்ப தூக்கி போட வேண்டியிருக்கு தெரியுங்களா? ஒருத்தருக்கு சுவானுபவம் ஆச்சு அப்படின்னா, அதோட சாரம் உள்ள வந்துருச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் அனுபவம் உண்டானதுக்கு பிறகு மற்றதெல்லாம் வெற்று வார்த்தைகளா போயிடும் உங்களுக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நிப்பாட்டுங்க, நாளைக்கு நம்ம இதை கண்டினியூ பண்ணுவோம். குரு பக்தி எதுக்கு அப்படின்றது நம்ம தெரிஞ்சாதான் நம்ம குரு பக்தி பண்ண முடியும். எதுக்கு? இப்ப அனுபவம், அபரோக்ஷ அனுபவம், பரோட்ச அனுபவம். குரு பக்தி இல்லாம இருந்தாலும் உங்களுக்கு புத்தியில புரிஞ்சுக்க முடியும். நல்ல ஷார்ப்பு புத்தி இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த உலகத்துல. குரு பக்தி இல்லாம இருந்தாலும் கூட உங்களுக்கு சப்தம் அர்த்தம் நல்லா புரிஞ்சிரும். நான் நிறைய ஐஐடி ஆட்கள் என்னோட லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 10 பேரை கிராஸ் பண்ணி வந்திருக்கேன். சகபாட்டிகளா இருந்திருக்காங்க, எனக்கு தெரிஞ்சவங்களா இருந்திருக்காங்க, என்னோட சீனியர் சுவாமிகள் இருந்திருக்காங்க. ஐஐடி என் பேரை நிறைய பேர் கிராஸ் பண்ணியிருக்காங்க ஐஐடி ஆட்கள். ஐஐடினா என்ன ஒரு இது, ஆனா வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சுப்பாங்க, சப்தம் தெரியும். என்னோட கிளாஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என் கூட இருந்தவங்கலாம் சகபாட்டிகள்லாம் ரொம்ப ரொம்ப புத்திசாலிகள்லாம் பார்த்திருக்கேன். தார்க்கிகர்கள், நல்ல தர்க்கம், நல்ல புத்தி.
ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒன்னே ஒண்ணு சுவாமி மிஸ் சுவாமி. என்ன மிஸ் அப்படின்னா குரு பக்தி, ஈஸ்வர பக்தி. ஈஸ்வர பக்தியும் குரு பக்தியும் மிஸ் ஆச்சு அப்படின்னா அந்த புத்தி அந்த ஞானம் எப்படி இருக்குன்னா பரோட்சம், பரோட்சத்தோட நின்றோம். அது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆனந்தத்தை கூட கொடுக்காது. அது வந்து பாத்தீங்கன்னா மோட்சத்துக்கும் கொண்டுட்டு போகாது, சுவானுபவத்துக்கும் கொண்டு போகாது. அப்ப சுவானுபவம் வேணும் அப்படின்னா அவனுக்கு தான் இந்த குரு பக்தியை வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரங்கள் பிரகாசிக்கின்றன அப்படின்னு சொல்லுது. தேவனிடத்திலும் ஈஸ்வரனிடத்திலையும் குருவினிடத்திலையும் ஒரே மாதிரி பக்தி பண்றவனுக்கு மட்டும்தான் அது சப்தமா கேட்டது அனுபவமா அபரோக்ஷமாக பிரகாசிக்கிறது. நம்ம நாளைக்கு அதை கண்டினியூ பண்ணுவோம். மீதியை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமः. ஹரி ஓம். ஓம் காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதிர்ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ஸ்ரீராம நாம வரானன ஓம் நம இதி. ஓம் ஸ்ரீராம ராம 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 நாராயண நாராயண நாராயண. இந்த நம்ம கீதால படிக்கும்போது தெய்வீ ஹேஷா குணமயி மம மாயா துரத்யயா மாயாமேதாம் மாமேவ ஏ பிரபத்யந்தே மாயாமேதாம் தரந்திதே அப்படின்னு. இந்த பரோட்சம் ஆகிற வரைக்கும் இந்த புத்தியில புரிஞ்சுக்கிறது இருக்குல்ல, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர பக்தி தேவையில்லை, குரு பக்தி தேவையில்லை, சாதன சதுஷ்டயங்கள் தேவையில்லை, ஒரு புண்ணாக்கும் கர்மயோகம் தேவையில்லை, உபாசனை தேவையில்லை, ஒரு புண்ணாக்கும் தேவையில்லை. ஏன் அப்படின்னா யூனிவர்சிட்டியில படிக்கிறவங்க நிறைய வந்து பாத்தீங்கன்னா நார்த் இந்தியால இந்த சாஸ்திரத்தை படிக்கிறது நிறைய பேர் ஸ்கூல் மாதிரி காலேஜ் மாதிரி நிறைய பாடசாலைகள் இருக்கு. அப்ப அதுலலாம் வந்து பாத்தீங்கன்னா வித்யா இந்த இதெல்லாம் கண்டிஷன்ஸ் எல்லாம் அப்ளை பண்றதுக்கெல்லாம் சொல்லியே தர மாட்டாங்க. படிச்சுட்டு போயிட்டே அகாடமிக்கா இருக்கும். எப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா புத்தியை தாண்டி நாம் போகணும், சுவானுபவத்துக்கு போகணும் அப்படின்றீங்களோ அந்த புத்திக்கும் ஆத்மாக்கும் நடுவுல எது இருக்கு? மாயா, அவித்யா, ஒன்னும் தெரியலன்ற அவித்யா. இதை கிராஸ் பண்ணணும் சாமி. இது வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஈஸியாலாம் இருக்காது. வைஷ்ணவி மாயம் என்னது? தெய்வீகேஷா குணமயி மம மாயா, பகவானோட மாயா, துரத்தியா கடந்து போக முடியாது. அப்ப இந்த அந்த கேப்பை வந்து பாத்தீங்கன்னா பிளாக் ஹோலை தாண்டறதுக்கு தான் நமக்கு அனுகிரகம் என்ன வேணும்? ஈஸ்வர அனுகிரகம் வேணும், பிரத்யக்ஷமா குருவோட அனுகிரகம் வேணும். சொல்லப்போற மக பெரியவரே சொல்லப்போற ரெண்டும் வேற வேற இல்லை, ரெண்டும் ஒண்ணுதான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த அனுகிரகத்தினால மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த மாயையை தாண்டி போக முடியும். அப்ப அதுக்காக தான், அனுபூதிக்காக தான் குரு பக்தி ஈஸ்வர பக்தி சொல்லப்பட்டிருக்கு. புரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாம் தேவையில்லை சார், புரிஞ்சுக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை, ஃப்ரீயா இருந்து கேட்டு போயிடலாம். பார்க்கலாம். அறிவு அறிவு.